எபிசோட் 13. விஷ்ணு பல்லவியை தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்று கூறிவிட பல்லவி முட்டை கண்ணை உருட்டி முழித்தாள். அடப்பாவி, என்னமா உருட்டுறான்? நேத்துதான் ஊன்னு கதை சொன்னான். அப்ப எல்லாம் ரீலா? வாட்? இவ உன்னை இன்வைட் பண்ணாளா? தேவையில்லாம போய் சொல்லாத விஷ்ணு. குடும்பத்தோட முக்கிய மெம்பரை மட்டும்தான் விக்ரமன் சார் இன்வைட் பண்ணிருக்காரு. நீ சொல்றது சரிதான். ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், என் ஃபேமிலியோட பிசினஸை நான் டேக் ஓவர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. உன் வருங்கால புருஷன் மாதிரி நான் ஒன்னும் எங்க அப்பாவோட நிழல்ல வாழ்ந்துட்டு இல்ல. திஸ் இஸ் மை ஹோட்டல், மைண்ட் இட். காதல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் அப்படி போய் நின்னு வைத்தறிச்சல் படுங்க பார்க்கலாம். நீ வா பவி, நாம போகலாம். விஷ்ணு பல்லவியை இழுத்து கொண்டு உள்ளே செல்ல பல்லவி வேண்டுமென்றே செக்யூரிட்டியை அழைத்து அசோக் மற்றும் ஆராத்யாவை உள்ளே அனுமதிக்க கூடாது என எச்சரிக்கை செய்தாள். அசோக், பாத்தீங்களா அவ எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு? ஏதாவது பண்ணுங்க நீங்க. இங்க நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுடி பைத்தியம். அவ சொன்னது காதுல விழலையா? இது அவளோட ஹோட்டல். ஆனா இந்த அவமானத்தை நான் மறக்கவே மாட்டேன். அந்த பல்லவியையும் விஷ்ணுவையும் பழி வாங்கியே தீர்வேன். விஷ்ணுவின் கை வளைவில் உள்ளே வந்த பல்லவி சட்டென அவன் கையை தட்டிவிட்டு முறைத்து பார்த்தாள். என்ன பண்ணிட்டு இருக்க விஷ்ணு? பார்த்தா தெரியல, உன் கூட பார்ட்டிக்கு வந்திருக்கேன். நான் அதை பத்தி கேட்கல. இதுக்கு ஆராத்யா முன்னாடி என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன? அதான் இனிமேல் இந்த டிராமா வேண்டான்னு நேத்தே முடிவு பண்ணிட்டோம்ல. நீ எதுக்கு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? ஏன் பவி, உனக்கு பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. அப்புறம் இது என்ன பவின்னு புதுசா கூப்பிடுற? பல்லவிக்கு ஷார்ட் ஃபார்ம் பவி. மேடம்க்கு இதுவும் பிடிக்கலையா? பேச்ச மாத்தாத விஷ்ணு. உன் இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி வைக்க நினைக்காத. தினம் ஒரு பேச்சா பேசுறடா நீ. என்னது டாவா? ஆமாடா, லூசு பயலே. நேத்து பெரிய எமோஷனல் ஏகாம்பர மாதிரி என்னாலும் உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படி இப்படின்னு சீனை போட்ட. இப்ப டேஷ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஏய், ரொம்ப பண்ணாதரி. இதெல்லாம் யாரு ஆரம்பிச்சு வச்சது? நான் பாட்டுக்கு சிவனேன்னு பேசிக்கிட்டு போயிருப்பேன். நீதான் எனக்கு முட்டை கொடுக்கறன்னு அந்த ஆராத்யா முன்னாடி புது கதையை ஸ்டார்ட் பண்ணி விட்ட. இப்ப பாரு, ஒன்னாலதான் எனக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்னும் உன்னைய லவ்வர்னு சொல்லிக்க ஆசை இல்ல. இது காலத்தோட நிர்பந்தம். என்னது நிர்பந்தமா? எப்படி எப்படி? என்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் இன்டெலிஜென்ட் போன லவ்வர்னு சொல்ல உனக்கு கசக்குதா? பியூட்டிஃபுல்னு சொல்லு, கொஞ்சம் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்ன நீயே இன்டெலிஜென்ட்னு சொல்லி சிரிப்பு காட்டாத. யூ பிளடி, உனக்குலாம் எந்த பொண்ணு செட் ஆகாதுடா. மேடம், அது என்ன நீங்க சொல்றது? எனக்காக ஒரு பொண்ணு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? விஷ்ணு சொன்னதை கேட்டு பல்லவியின் முகம் ஒரே ஒரு நிமிடம் மாறியது. ஆனால் அவன் வம்பு செய்கிறான் என நினைத்தவள், யாரு சார் அந்த அதிர்ஷ்டசாலி? ஏன் சும்மா சொல்றேன்னு நினைக்கிறியா? அவ பேரு அம்மு, தெரிஞ்சுக்கோ. அம்மு பொம்முன்னு இதெல்லாம் உன்னோட கனவுல தான் நடக்கும். விஷ்ணு தன் கனவில் வரும் பெண்ணை வைத்துத்தான் கதை சொன்னான். ஆனால் பல்லவி அதை சரியாக சொல்லிவிட விஷ்ணு வியப்பாய் பார்த்தான். சும்மா என்ன வெறுப்பேத்தணும்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காது. உனக்கு என்ன விட்டா வேற வழியே கிடையாது. பேசாம என்கிட்ட சரண்டர் ஆயிடு விஷ்ணு. உன் கனவுல கூட அப்படி நடக்காது. ஓகே, அப்போ உன்னோட எக்ஸ் கிட்ட போய் நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிடவா? பல்லவி மிரட்டியபடி சிரிக்க விஷ்ணு கையெடுத்து கும்பிட்டான். என் வாயால நானே வேட்டு வச்சுக்கிட்டேன். நீ ஒன்னும் பண்ண வேண்டாம் தாயே. நீ சொல்றத நான் கேக்குறேன். அப்படி வா ராஜா வழிக்கு. இனி நான் சொல்றதான் நீ பண்ணணும். உனக்கு பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீயும் நானும் யாரு? ஃபேக் லவர்ஸ். குட். இனி நான் எந்த பார்ட்டிக்கு கூப்பிட்டாலும் நீ வரணும். என் கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணணும். பப்ளிக்கா 2-3 டேட் போகணும். அப்புறம் ரொமான்டிக்கா டின்னர்ஸ், கப்புள் கோல்ஸ், பிளா பிளா பிளா. ரொம்ப தாண்டி ஓவரா போற. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுவும் பொய்யா தான். மனசுல நல்லா பதிய வச்சுக்கோ. பையன் பார்க்க அழகா நல்லவனா இருக்கானே, இவனை அப்படியே மயக்கிடலாமேன்னு எல்லாம் ஐடியா பண்ணாத. ஆமா, நாங்க மயக்கி நீங்க மயங்கிட்டாலும் மூஞ்சே பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ கிளாஸ் எடுக்க வேணாம். ஹோட்டல் லாபியில் இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க பார்ட்டி ஹாலில் அவனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தார் விக்ரமன். அவரோடு வாத்தியாரும் நின்று இருந்தார். இன்று விக்ரமன் பார்ட்டி தருவதால் வாத்தியார் தன்னுடைய ஆட்கள் யாரையும் அழைத்து வராமல் தனியாக வந்திருக்க விக்ரமன் தன்னுடன் பாடிகார்டு ஒருவனை மட்டும் அழைத்து வந்திருந்தார். அவன் பெயர் குணா. பிளாக் கேட்ஸ் போல முழு கருப்பு நிற கோட்டில் விக்ரமனின் பக்கவாட்டில் எச்சரிக்கையாக நின்று இருந்தான். வாத்தியார், நம்ம இன்வைட் பண்ண கெஸ்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. நீ விஷ்ணுவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. அவன் வந்துட்டா பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்க ஐயா, நான் தம்பிக்கு கால் பண்ணிட்டு கேட்டுட்டு வரேன். வாத்தியார் விஷ்ணுவுக்கு கால் பண்ண அவனோ போனை எடுக்காமல் இன்னும் 10 நிமிடத்தில் வருவதாக மெசேஜ் அனுப்பினான். பல்லவி வேறு அது இது என அடுக்கிக் கொண்டே இருக்க விஷ்ணு தன் கையை அவளிடம் நீட்டினான். பேசினது போதும், வா உள்ள போகலாம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இன்னமும் பார்ட்டியே உனக்கு தான் கொடுக்க போற மாதிரி இவ்ளோ அவசரப்படுற? போரு, நாம லாஸ்டா போகலாம். நாம லாஸ்டா போனா பார்ட்டியும் லாஸ்டா தான் ஸ்டார்ட் ஆகும். பரவாயில்லையா? என்ன சொல்ற நீ? எனக்கு புரியலையே.
அட கேள்வியா கேட்காம கைய புடிச்சிட்டு வாடி. பல்லவியின் கையில் தானே கைகோர்த்து கொண்ட விஷ்ணு கிட்டத்தட்ட அவளை இழுத்து கொண்டு உள்ளே செல்ல பல்லவி பதறிவிட்டாள். விஷ்ணு என்ன பண்ற? இங்க ஏதாவது வம்பு பண்ணிடாத, பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவரு தானே இன்னைக்கு பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றாரு. வா, அவருக்கு போய் முதல்ல ஒரு ஹாய் சொல்லிட்டு வருவோம். விஷ்ணு சொல்வதை கேட்டு பல்லவிக்கு கலவரமானது. விஷ்ணு ப்ளீஸ் விளையாடாத. அவர்கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டா போய் பேசக்கூடாது, பேசவும் முடியாது. ஏன், அவருக்கு தமிழ் தெரியாதா? சொன்னா கேளு விஷ்ணு, அவர் ரொம்ப பெரிய ஆளு. பல்லவி மறுக்க அவளை இழுத்து கொண்டு விக்கிரமனிடம் விஷ்ணு சென்றுவிட பல்லவிக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. இதில் விக்கிரமனுக்கு அருகேதான் உதயகுமாரும் நின்று கொண்டிருக்க அவர் விஷ்ணுவையும் மகளையும் மாறி மாறி பார்த்தார். நொடியில் அவருக்கு வேர்த்துவிட ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டும் என படபடப்பாக விக்கிரமனிடம் சொன்னார். விக்ரமன் சார், இது என்னோட டாட்டர் பல்லவி, அப்புறம் இவரு என் ஃபியூச்சர் சன்-இன்-லா. விஷ்ணுவின் மீது விக்கிரமன் கோபப்பட்டு விடக்கூடாது என்றுதான் உதயகுமார் அவ்வாறு கூறினார். விக்கிரமனுக்கு ஒருவர் அழைக்காமல் தன் பார்ட்டிக்கு வந்தால் சுத்தமாக பிடிக்காது. மேலும் விஷ்ணுவை எதற்காக மகள் அழைத்து வந்திருக்கிறாள் என புரியாமல் பல்லவிக்கும் முறைப்பை பரிசாக வழங்க அவள் கைகளோ வேர்த்து விஷ்ணுவிடமிருந்து வழுக்கியது. ஆனால் உதயகுமார் சொன்னதை கேட்டு பயங்கர வியப்படைந்த விக்கிரமன், என்ன சொல்ற உதயகுமார்? விஷ்ணு உன்னோட வருங்கால மாப்பிள்ளையா? இது புது தகவலா இருக்கே. உன்னோட செலக்ஷன் பெர்ஃபெக்ட். உன் பொண்ணு கொடுத்து வச்சவ. விக்கிரமன் சட்டென பாராட்ட இங்கு என்ன நடக்குது என பல்லவியும் உதயகுமாரும் குழம்பினார்கள். நீயாவது உதயகுமார் மாப்பிள்ளன்னு சொல்லிருக்கலாம்ல விஷ்ணு. ஏவாத்தியார், உனக்கு இது தெரியுமா? இல்லையா, எனக்கும் இப்பதான் தெரியும். ஆனா 2 பேருக்கும் அருமையான ஜோடி பொருத்தம். மேட் ஃபார் ஈச் அதர். சரியா சொன்ன. விஷ்ணுவுக்கு ஏத்த மாதிரி தான் பல்லவி இருக்கா. இப்ப நீ தானம்மா உங்க அப்பா பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிருக்க? ஆமா சார், நான் தான் பாத்துட்டு இருக்கேன். கூல், நீ ஒன்னும் கவலைப்படாத. விஷ்ணு உனக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டிவா இருப்பான். அவன்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஆமா விஷ்ணு, அன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கும் இன்னைக்கு பாக்குறதுக்கும் உன்கிட்ட 100 வித்தியாசம் இருக்கும் போலயே. விக்கிரமன் கிண்டல் பண்ண அப்புறம்தான் மற்றவர்களும் அதை நோட் பண்ணினார்கள். எல்லாம் பல்லவி பார்த்த வேலைதான் சார். சரியான பார்ட்னர் கிடைச்சா நாமளும் மாறுவோம், நம்ம வாழ்க்கையும் மாறும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. சரி, அதான் விஷ்ணு வந்தாச்சே, பார்ட்டிய ஸ்டார்ட் பண்ணலாமா? விக்கிரமன் சொல்லிவிட்டு போக பல்லவி வியப்பாக கேட்டாள். விஷ்ணு, வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர்? உனக்கு விக்ரமன் சார் ஏற்கனவே தெரியுமா? அதானே, அவர் உங்ககிட்ட இவ்வளவு க்ளோஸா இருக்காரேப்பா. உங்களுக்குள்ள எப்படி பழக்கம்? ரொம்ப நாள் பழக்கம் இல்ல சார், ரீசெண்டா தான் தெரியும். விஷ்ணு சொல்லும் பொழுதே விக்கிரமன் அழைக்க உதயகுமார் பின்பு பேசலாம் என அவனை போகும்படி கூறிவிட்டு இன்னொருவரிடம் பேசச் சென்றார். ஆனால் அவன் தனியாக செல்லாமல் பல்லவியையும் தன்னோடு அழைக்க அவளுக்கு தயக்கமாக இருந்தது. நான் எதுக்கு விஷ்ணு? பின்ன நீதான் என்னோட வருங்கால பொண்டாட்டியாச்சே. பல்லவி, சக்தி இல்லாம விஷ்ணு போகலாமா? நக்கல் பண்ணாத விஷ்ணு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் புரியும். இப்ப வா போகலாம். விஷ்ணு பல்லவியின் கையை பிடித்து நடுவே இருந்த டைனிங் டேபிளுக்கு அழைத்து செல்ல அங்கே பல்லவியும் விஷ்ணுவுக்கு அருகே அமர வைக்கப்பட்டாள். வாத்தியார் தன்னுடைய சீட்டை மாற்றி பல்லவிக்கு கொடுத்தார். நீங்க 2 பேரும் ஜோடியா உட்காருங்கப்பா, நான் இன்னொரு டேபிள்ல உட்காந்துக்கிறேன். சுற்றி என்ன நடக்கின்றது என புரியாத பல்லவியோ விஷ்ணுவை நச்சரித்துக் கொண்டிருக்க அப்பொழுது ஒரு மூலையில் நின்ற ரகுபதி விஷ்ணுவின் கண்களில் விழுந்து விட்டார். அவரை கண்டு பல்லை கடித்தவன் கூலாக விக்கிரமனிடம் கேட்டான். சார், நீங்க எனக்காகத்தான் இந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றீங்க. ஒருவேளை இங்க எனக்கு பிடிக்காத மாதிரி யாராவது இருந்தா அவங்கள தொடர்ந்து இருக்க அலோ பண்ணுவீங்களா? விஷ்ணுவின் கேள்வியில் விக்கிரமன் என்னவோ பிரச்சனை என புரிந்து கொண்டார். ஆனால் அவன் குறிப்பிடும் ஆள் யார் என யோசிக்க வாத்தியார் ரகுபதி என புரிந்து கொண்டு அன்று நடந்த பிரச்சனையை பற்றி விக்கிரமனிடம் சுருக்கமாய் சொல்ல விக்கிரமன் முகம் சுளித்தார். இது எனக்கு தெரியாது விஷ்ணு, சாரி, உன்னை சங்கடப்படுத்திட்டேன். 2 minutes வெயிட் பண்ண, கிளியர் பண்ணிடலாம். விக்கிரமன் கூறிவிட்டு நேராக ரகுபதியிடம் சென்று விட்டார். விஷ்ணு, இது கனவா இல்ல நிஜமா? விக்ரமன் சார் உனக்காகவா பார்ட்டி ஹோஸ்ட் பண்றாரு? அப்ப அந்த அடுத்த வாரிசு நீதானா? ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகிறதெல்லாம் கதையில தாமா நடக்கும். நான் ஒரு சாதாரண பேச்சுலர். ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல விக்ரமன் சாருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கு தேங்க் பண்றதுக்கு தான் இந்த பார்ட்டி, மத்தபடி எதுவும் இல்ல. விஷ்ணு இதெல்லாம் சாதாரணம் என நார்மலாக இருக்க பல்லவிக்குத்தான் அவனை பார்த்து தலை சுற்றியது. இன்னும் இவன் என்னென்ன சீக்ரெட்லாம் மறைச்சு வச்சிருக்கான்? இவனை பத்தி ஒரு முடிவுக்கே வர முடியலையே. உன்னால கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வர முடியாது பல்லவி. மறுபடியும் மனசுல நினைக்கிறத ஒட்டு கேக்குறியா?
ஏன் உன்னை புரிஞ்சுக்கவே முடியாது? ஏன்னா நான் ஒரு புரியாத புதிர். என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணா உன்னை என்கிட்ட தொலைச்சிருவ. விஷ்ணு பல்லவியின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து சொல்ல அவள் முதுகுத்தண்டு சிலிர்த்தது. விஷ்ணு புருவம் உயர்த்தி கேலியாக இதழ் வளைக்க பல்லவி சட்டென முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆனால் மனதிற்குள் அவன் சொன்ன வார்த்தைகளே ஓடியது. விஷ்ணுவின் வார்த்தைக்கு பின்பிருக்கும் அர்த்தம் என்ன? பல்லவி ஏன் விஷ்ணுவிடம் தொலைந்து போக வேண்டும்? பல்லவி ஏன் விஷ்ணுவிடம் தொலைந்து போக வேண்டும்? எபிசோட் 14. பல்லவி விஷ்ணுவின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் திரும்பிவிட விஷ்ணு அதை பார்த்து மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். பரவாயில்ல, இவளுக்குள்ள பொண்ணு ஃபீலிங்ஸும் கொஞ்சம் இருக்கும் போல. பல்லவி விஷ்ணு ட்ராக் ஒரு பக்கம் ஓட இங்கே ரகுபதியிடம் விரைவாக வந்தார் விக்ரமன். ரகுபதியோ விக்ரமன் தன்னிடம் வருவதை பார்த்து முகம் மலர விக்ரமன் முகத்தில் அடித்தது போல் கூறினார். மிஸ்டர் ரகுபதி, உங்களுக்கு தவறுதலா இன்வைட் அனுப்பிட்டோம். உடனே இந்த பார்ட்டியிலிருந்து கிளம்புங்க. விக்ரமன் சொன்னதை கேட்டு ரகுபதி முகம் கருத்து போனது. இருப்பினும் என்ன காரணம் என தெரிந்து கொள்ள, ஆனா சார், நான் எதுவும் தப்பு பண்ணலையே. நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சிட்டேன். இனி நீங்க கிளம்பலாம். விக்ரமன் சொல்லிவிட்டு வேலை முடிந்தது என நடையை கட்ட வாத்தியாரும் எச்சரிக்கை செய்தார். பிரச்சனை பண்ணாம போனா உனக்கு நல்லது ரகுபதி. விக்ரமன் ஐயாவை பகச்சிக்க நினைச்சன்னா தொடர்ந்து பிசினஸ் பண்ண முடியாது. நீ புத்திசாலின்னு தெரியும், ஜாக்கிரதை. வாத்தியார் சொன்னதை கேட்டு சில நொடிகள் நின்றுவிட்ட ரகுபதி யாரிடமும் பேசாமல் வெளியே செல்ல அதன் பின்பே விஷ்ணுவின் முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது. விக்ரமன் மீண்டும் வந்து ஒரு ஒயின் கிளாஸை எடுத்து ஸ்பூனால் 3 முறை தட்டினார். அடுத்த நிமிடம் அனைவரது கவனமும் அவரிடம் மாறியது. ஏற்கனவே விக்ரமன் அறிமுகப்படுத்த போகும் நபர் யார் என ஆர்வமாக வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்னோட இன்வைட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட முதல் தேங்க்ஸ். விக்ரமன் புன்னகையோடு கூற கரகோஷம் சத்தமாக கேட்டது. இன்னைக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இப்போ நான் உயிரோட நின்று பேசிக்கிட்டு இருக்க அவங்க தான் காரணம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விஷ்ணு. விக்ரமன் அறிமுகப்படுத்தியதும் விஷ்ணு கம்பீரமாக எழுந்து நிற்க அவனை அனைவரும் கைதட்டி வரவேற்றார்கள். தன் இளமையின் 3 முக்கியமான வருடங்களை ஜெயிலில் விட்டுவிட்டு விஷ்ணு அன்று ஒரே நாளில் சிட்டியின் முக்கிய விவிஐபியாக மாறியிருந்தான். அங்கிருந்து நிறைய பெரிய மனிதர்கள் விஷ்ணுவின் தோற்றத்தால் அவன் ஒரு பிசினஸ்மேன் என்றே நினைத்தார்கள். தேங்க்ஸ்ன்னு வெறும் வாய் வார்த்தையா சொல்லி என் நன்றியை உனக்கு காட்டிட முடியாது விஷ்ணு. பட் நீ பண்ண உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் யங் மேன். சியர்ஸ். விக்ரமன் விஷ்ணுவுக்கு டோஸ்ட் செய்ய அனைவரும் விஷ்ணுவை சியரப் பண்ணி மது அருந்த துவங்கினார்கள். விக்ரமன் அறிமுகப்படுத்தி விட்டதால் விஷ்ணுவிடம் நிறைய பேர் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்க பல்லவி அனைத்தையும் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் வெளியே வந்திருந்த ரகுபதியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. பேபி, அங்க பாரு, அங்கிள் வந்துட்டாரு. ஒருவேளை நம்மளே உள்ள கூட்டிட்டு போக போறாரோ? ஆராத்யா ஆரம்பித்து வைக்க அசோக் ஆர்வமாக தன் தந்தையை பார்த்தான். ஆனால் ரகுபதியோ வந்ததும் கோர்ட்டை கழட்டி காரில் எரிய அசோக் பரபரத்தான். அப்பா, என்னாச்சு இவ்வளவு குயிக்கா வந்துட்டீங்க? நாங்களும் உள்ள வரலாமா? ஏய் சும்மா இருடா, நானே கடுப்புல வந்திருக்கிறேன். இதுல இவ வேற. ஏன் அங்கிள், என்ன ஆச்சு? இனியும் என்ன ஆகணும்? அவ்வளவு பேருக்கு முன்னாடி விக்ரமன் சார் என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாரு. அதான் நடு ரோட்ல வந்து நிக்கிறேன். உங்களை எதுக்கு போக சொன்னாரு? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்றாங்க பாரு. என்ன தப்பா இன்வைட் பண்ணிட்டாங்களாம். என்ன இழவோ, வர வர இருக்கிற மரியாதை எல்லாம் தேஞ்சுக்கிட்டே போகுது. நீங்க அதுக்குன்னு காரணம் கேட்காம கிளம்பி வருவீங்களா? அசோக், வாய மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? நாம எதிர்த்து கேள்வி கேட்க அவர் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. பிசினஸ் உலகத்துல ரிட்டையர் ஆனாலும் கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிற தி கிரேட் விக்ரமன். அவரோட தப்பான பார்வையில நாம விழுந்தோன்னு வை, பிசினஸை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். இதுல அந்த வாத்தியார் வேற மிரட்டுறார். இப்ப நாம அமைதியா போறதுதான் நல்லது. என்ன ஏதுன்னு பின்னாடி பாத்துக்கலாம். இப்ப கிளம்புவோம் வாங்க. ரகுபதிக்கு உள்ளே நடந்த சம்பவம் அவமானமாக இருந்தாலும் எதுவும் ரியாக்ட் பண்ணாமல் தந்திரமாக கிளம்பினார். ஆனால் ஆராத்யாவுக்கோ தங்களால் உள்ளே நுழைய முடியாத ஒரு இடத்தில் விஷ்ணு இருப்பது எல்லையில்லாத ஆத்திரத்தை கொடுத்தது. டே விஷ்ணு, அந்த பல்லவி உனக்கு சப்போர்ட் பண்றான்னு தானே இல்லாத ஆட்டெல்லாம் போட்டுட்டு இருக்க. உன்னையும் அவளையும் எப்படி பிரிக்கிறேன் பாரு. உன்னை விட்டு அவளும் போகதாண்டா போறா. நான் நினைச்சதை பண்ணி முடிக்கல, நான் ஆராத்யாவே இல்லடா. ஆராத்யா விஷ்ணு மற்றும் பல்லவிக்கு இடையே இருக்கும் டீலிங் தெரியாமல் அவர்களை பிரிக்கிறேன் என கிளம்பியிருக்க ஹோட்டலுக்கு உள்ளே அவர்களை சேர்த்து வைத்து அனைவரும் பெருமையாய் பேசினார்கள்.
இனி பிசினஸ் உலகத்தின் பவர் கப்பிள்ஸ் விஷ்ணு மற்றும் பல்லவிதான் என நிறைய பேர் காதுபட பேச உதயகுமாருக்கு விஷ்ணுவின் மீது இருந்த மதிப்பு கூடிக்கொண்டே போனது. விஷ்ணு, ஒரு நிமிஷம், உன் கூட தனியா பேசலாமாப்பா? உதயகுமார் தயக்கமாய் வந்து கேட்க விஷ்ணு உடனே சரி என்றான். ஆனால் பல்லவி உடன் வர வேண்டாம் என உதயகுமார் சொல்ல அவள் கடுப்பாகிவிட்டாள். அப்பா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். எனக்கு தெரியாம என்ன பேசுறீங்க? உனக்கு தெரியக்கூடாதுன்னு எதுவும் இல்ல பல்லவி. நம்ம ஒன்னா நின்னு பேசிட்டு இருந்தா அப்புறம் கெஸ்ட யார் ரிசீவ் பண்றது? உதயகுமார் சொன்னது பாயிண்டாக இருக்க பல்லவி கடுப்பாக விலகி கொண்டாள். விஷ்ணு மற்றும் உதயகுமார் தனியாக வர, சொல்லுங்க சார், உங்க ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா ஏதாவது கேட்கணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா, இது வேற விஷயம். அப்புறம் இனிமேலும் இந்த சாரெல்லாம் வேணாமே, அங்கிள்னு கூப்பிடு. உதயகுமார் சொன்னதை கேட்டு விஷ்ணு ஏனோ சங்கடமாக உணர்ந்தான். ஒருவேளை பல்லவியும் அவனும் நடிக்கும் விஷயத்தை உதயகுமார் உண்மை என நம்பிவிட்டால் என்ன செய்வது என சிந்தித்து நிதானமாகவே சொன்னான். உடனே அப்படி மாத்திக்க முடியாது சார், பட் ஐ வில் ட்ரை. ஓகே விஷ்ணு, டேக் யூர் டைம். அண்ட் உனக்கு பிசினஸ் பண்றதுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஐ மீன், ஃபியூச்சர்ல நீ பிசினஸ் பண்ண விரும்புறியா? உதயகுமார் எதற்காக இப்படி கேட்கிறார் என விஷ்ணுவுக்கு நன்றாகவே புரிந்தது. வருங்காலத்துல நானும் பல்லவியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவளுக்கு பிசினஸ்ல நான் சப்போர்ட் பண்ணுவேனான்னு தெரிஞ்சுக்கத்தான் உதயகுமார் சார் கேட்கிறாரு போல. பட் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அதுவும் பல்லவியை நான் கனவுலையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பொண்ணா அவ பிசாசு. அவளை கல்யாணம் பண்ணிக்க போற அப்பாவி ஜீவன் யாரோ. கண்டிப்பா எவன் மாட்டினாலும் மண்டையில மசாலா அரைக்காம விட மாட்டா. இப்ப கூட பாரு, நல்ல முட்டை கண்ணை உருட்டி உருட்டி நாங்க என்ன பேசுறோம்னு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பல்லவிக்கு சர்வ மரியாதை கொடுத்து மனதில் புகழ்ந்த விஷ்ணு வெளியே பொறுமையாக சொன்னான். என்னோட அப்பாவும் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு சார். அப்போ அவருக்கு நானும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஃபியூச்சர்ல நான் பிசினஸ் பண்றது ரொம்ப டவுட். நான் முடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை கிளியர் பண்ணதுக்கு பின்னாடி தான் லைஃபை பத்தி யோசிக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை விஷ்ணு, நீ பொறுமையாவே முடிவிடு. பல்லவி எல்லாத்தையும் பார்த்துப்பா. உதயகுமார் விஷ்ணுவை தன் மருமகனாகவே நினைத்து விட்டார். அது புரிந்தாலும் விஷ்ணு பிடிகொடுக்காமல் வேறு விஷயங்களை பற்றி பேசத் தொடங்கிவிட திடீரென அந்த இடத்தில் கலவரமாக சத்தம் கேட்டது. நிறைய பேர் கத்தி கூச்சல் போட உதயகுமார் அவசரமாக பார்த்து ஷாக் ஆகி போனார். இது மாணிக்கம்ல, இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? உதயகுமார் பார்த்த திசையில் காவி வேட்டியை மடக்கி கட்டி ஒரு நடுத்தர வயது மனிதன் நின்று இருந்தான். அவன் முகத்தில் பெரிய தழும்பு ஒன்றும் இருக்க மிக மிக கோபமாக தெரிந்தான். அவனை சுற்றி நிறைய அடியாட்களும் நிற்க விஷ்ணு புரியாமல் கேட்டான், யார் சார் இது? இவன் பேர் மாணிக்கம் தம்பி. வாத்தியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி. அவரை பல முறை கொல்ல பார்த்திருக்கான், ஆனா முடியல. இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு காய் நகர்த்திட்டான். இன்னைக்கு வாத்தியார் அவரோட ஆளுங்க யாரையும் இங்க கூட்டிட்டு வரலன்னு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு போல. அதனாலதான் அவரை கொல்ல பிளானோட வந்திருக்கான். உதயகுமார் மாணிக்கத்தின் பிளானை புட்டு புட்டு வைத்தார். அன்று வாத்தியார் கூறிய எதிரி மாணிக்கம்தான் என்று விஷ்ணுவுக்கும் புரிந்தது. நிச்சயமாக வாத்தியாரால் தனியாக சமாளிக்க முடியாது. எனவே அவருக்கு உதவ வேண்டும் என விஷ்ணு நினைத்து தன் யாழி டாலரை பார்த்தான். ஆனால் அது அவன் எதிர்பார்த்த மாதிரி சிவப்பு நிறத்தில் மாறாமல் போக அவனுக்கு குழப்பமாக இருந்தது. நான் சண்டை போட முடிவு பண்ணிட்டேன், இருந்தும் டாலர் சிவப்பு கலர்ல மாற மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? ஒருவேளை நான் எப்ப சண்டை போடணும் போடக்கூடாதுன்னு கூட இதுதான் முடிவு பண்ணுமோ? ஆனா வாத்தியாரையும் அம்போன்னு விட முடியாது. அவர் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணி இருக்கிறாரு. தன் யாழி டாலரை நம்பாமல் விஷ்ணு தனியாக சண்டை போட முடிவு பண்ண அதற்குள் உதயகுமார் மாணிக்கத்தை மிரட்ட ஆரம்பித்தார். மாணிக்கம், இது யாரோட பார்ட்டின்னு தெரியுதா? வெளி உலக பிரச்சனையே இங்க எடுத்துட்டு வராத. மரியாதையா கிளம்பிடு, இல்லாட்டி நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். உதயகுமார் சார், நீங்க போலீஸ் மிலிட்டரின்னு யாரையும் இந்த ஹோட்டலுக்குள்ள கொண்டு வர முடியாது. நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கிறேன். எனக்கு வேண்டியது வாத்தியார். அந்த ஆளை ஒப்படைச்சிங்கன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். மத்தபடி விக்ரமன் ஐயா பார்ட்டியில பிரச்சனை பண்ணணும்னு எல்லாம் நான் நினைக்கவே இல்லை. மாணிக்கம் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாய் பேச வாத்தியாருக்கு தன் மீதே கோபம் வந்தது. தன் ஆட்களை அழைக்காமல் வந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று புரிய கோபமாக சொன்னார். மாணிக்கம், நம்ம பகைய விக்ரமன் ஐயா விஷயத்துல கொண்டு வராத. நீ தைரியமான ஆளா இருந்தா நான் வெளியே வந்ததை மோதிரா பார்க்கலாம். யோ, உன்னோட அடைமொழிதான் வாத்தியார். அதுக்காக வாத்தியார் மாதிரியே அது பண்ணு இது பண்ணுன்னு என்னையவே ஆர்டர் பண்ணாத. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் கூட மோதி ஜெயிச்சுட்டு போயா. சும்மா பேச வந்துட்டான். மாணிக்கம் பேசியதை கண்டு விக்ரமனுக்கு கோபம் வந்தது. தன் பார்ட்டியில் அவன் அராஜகம் பண்ணுவதை பொறுத்து கொள்ள முடியாது. மாணிக்கம், தேவையில்லாம என்ன கெட்டவனாக்கிறான்.
நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியா இருக்கேன்னு ஒரேடியா இலக்காரமா போச்சா? ஐயா, உங்க மேல இருக்கிற மரியாதை என்னைக்கும் குறையாது. ஆனாலும் வாத்தியாரை என்னால சும்மாவும் விட முடியாது. மாணிக்கம் போனால் வாத்தியாரோடுதான் என்று நிற்க விக்ரமன் பொறுமை இழந்தார். அவர் தன் பாதுகாப்புக்கு வந்திருக்கும் குணாவிடம் கண்ணை காட்ட குணா வேகமாய் முன்னால் வந்தான். குணா விக்ரமன் பிசினஸ் பண்ணும் பொழுதே அவருக்கு நிழல் போல இருந்தவன். அனைத்து சண்டை பயிற்சிகளையும் கற்று தேர்ந்து எதிரிகளை பந்தாடக்கூடிய வல்லவன். அதனால் மாணிக்கத்தை சமாளிக்கும் பொறுப்பை அவனிடம் கொடுக்க வாத்தியார் மறுத்தார். ஐயா, இது என்னோட பிரச்சனை தானே, விடுங்க, நானே பாத்துக்கிறேன். உங்க பார்ட்டியில என்னால இடங்கள் வர வேணாம். என்ன பேசுற வாத்தியார்? நீ என்னோட கெஸ்டா வந்திருக்க. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்கணுமா? குணா, நீ போ. நீ அமைதியா நெல்லு வாத்தியார். ஏதாவது சொல்லி கடுப்ப கிளப்பாத. விக்ரமன் டெரராக மாறிவிட வாத்தியாருக்கு அவரை எதிர்க்கவும் பயமாக இருந்தது. இதனால் வாத்தியார் ஒதுங்கிக் கொள்ள குணா மாணிக்கத்தை எதிர்க்கத் தொடங்கினான். எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா வந்த வேலையை முடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, நீங்களே சண்டைய ஆரம்பிச்சு வைக்கிறீங்க. விக்ரமனையா, இதுக்கு நான் பொறுப்பில்ல சொல்லிட்டேன். மாணிக்கம் பேசி முடிக்கவில்லை. குணா அவன் நெஞ்சில் ஓங்கி உதைத்தான். இருந்தும் மாணிக்கம் அசராமல் நிற்க குணா விடாமல் அவனை தாக்கிக் கொண்டே இருந்தான். அடியை எல்லாம் வாங்கிக் கொண்டு எதிர்த்து தாக்காமல் இருக்கும் மாணிக்கத்தை பார்க்க லூசு போல் தெரிந்தது. குணா அடித்த அடியில் அவனுக்கே டயர்டாகிவிட மாணிக்கம் வாயில் இருந்த ரத்தத்தை வெளியே துப்பிவிட்டு சிரித்தான். என்ன விக்ரமன் ஐயா, உங்க பாடி கார்டு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையே. இவனை தொடர்ந்து வேலைக்கு வச்சிருந்தீங்கன்னா கண்ட காவாலி பசங்களும் உங்ககிட்ட வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேசாம உங்க பாதுகாப்பு பொறுப்பை என்கிட்ட கொடுங்க, நான் சிறப்பா பாத்துக்கிறேன். மாணிக்கம் சொன்னதை கேட்டு குணாவின் தன்மானம் சீண்டப்பட்டது. அதனால் அவன் பல்லை கடித்து மறுபடியும் மாணிக்கத்தை அடிக்கச் செல்ல சத்தமாய் சொன்னான் விஷ்ணு. இதே மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தன்னா அந்த ஆளு சாகுறானோ இல்லையோ, கண்டிப்பா நீ செத்துருவ. விஷ்ணு இடையில் ரன்னிங் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ண அனைவரின் பார்வையும் விஷ்ணுவிடம் சென்றது. நீ அடிச்ச அடியில ஏற்கனவே உன் ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. வலது கை எலும்பும் கிராக் ஆயிருக்கு. பட் வெறியா சண்டை போடுறதால உன் அட்ரலின் அதிகமா இருக்கு. சோ உனக்கு வலி தெரியவும் வாய்ப்பு கம்மி தான். ஆனா உன்னை இமிடியேட்டா ட்ரீட் பண்ணாட்டி அதீத வலியில இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கத்துக்கு போயிடுவ. மிக தெளிவாக ஒலித்த விஷ்ணுவின் குரல் அந்த இடம் முழுக்க எதிரொலிக்க அனைவரும் மாணிக்கத்தை தான் வியப்பாக பார்த்தார்கள். அடி கொடுத்த குணாவுக்கே இந்த நிலை என்றால் வாங்கிய மாணிக்கத்திற்கு என்று யோசிக்க குணா கோபமாக சொன்னான். அதெல்லாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நீ உன் வேலைய பார்த்துட்டு போ. இவனை நான் பீட் பண்ணியே தீர்வேன். உன்னால முடியாதுன்னு சொல்றேன். சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிற. நீ இந்த பிரச்சனையில இருந்து விலகிக்கோ. இவனை நான் பாத்துக்கிறேன். விஷ்ணு மாணிக்கத்தை எதிர்க்கப் போவதாய் கூற அனைவரும் அதிர்ந்தார்கள். முக்கியமாக வாத்தியார் பதறிவிட்டார். ஆனால் விஷ்ணு யார் பேச்சையும் கேட்காமல் சண்டைக்கு ரெடியாக சட்டென பல்லவி அவன் முன்னால் வந்து நின்றாள். எபிசோட் 15. பல்லவி சண்டையிட முயற்சி செய்த விஷ்ணுவை நிறுத்திவிட்டாள். விஷ்ணு, சண்டையெல்லாம் வேணாம், விட்டுரு. பவிமா, ஏன் பயப்படுறீங்க? எனக்கு எதுவும் ஆகாது. அப்படி போய் உட்கார்ந்து கூலா வேடிக்கை பாருங்க பார்க்கலாம். விஷ்ணு ப்ளீஸ், வம்பு பண்ணாத. மாணிக்கம் தயவதாச்சனை பார்க்காத ரவுடி. நீ இப்ப சண்டை ஆரம்பிச்சனா உன்னை சாகுற வரைக்கும் உயிரோட விட மாட்டான். அதுக்கு அவன் உயிரோட இருந்தா தானே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பல்லவி விஷ்ணு இருவரும் நடுவே நின்று ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்க மாணிக்கம் நக்கலாக சிரித்தான். தோ பாருடா, அவன் என்னைய அடிக்கிறேங்கிறான். இந்த பொண்ணு வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன படம் காட்டுறீங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேன். வாத்தியார் வர்ற வரைக்கும் இங்கதான் நிப்ப. நெஞ்சில தில்லு இருக்கிறவ என் மேல கை வைங்கடா பாக்கலாம். மாணிக்கம் கையை விரித்து தன்னை வீழ்த்த யாராலும் முடியாது என கொக்கரிக்க குணாவுக்கும் மூச்சு வாங்கியது. மேலும் விஷ்ணு சொன்னது போல் அவன் உடலில் வலி பரவ ஆரம்பிக்க முகம் சுளித்து தடுமாறினான். இருப்பினும் விஷ்ணு சண்டை போடுவதில் அவனுக்கு ஒரு துளி கூட விருப்பமில்லை. பாரு, சண்டை தெரிஞ்ச என்னாலே அவனை வீழ்த்த முடியல. அப்படி இருக்கிறப்ப நீ அவனை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? அவன் ஓங்கி ஒரு அடி அடிச்சாலும் நீ கோமாவுக்கு போயிருவ. அவனுக்கு ஏதோ ஸ்ட்ராங்கான ஃபைட்டிங் டெக்னிக் தெரிஞ்சிருக்கு. குணா சரியாக கணித்து கூற மாணிக்கம் சிரித்தான். சோக்கா சொன்னப்பா, இவ்வளவு அடி கொடுத்தோ அதை நீ கண்டுபிடிக்காம இருந்தாதான் அசிங்கம். இதோ இந்த வாத்தியாரை என் கையாலேயே அடிச்சு கொல்லணும்னு மலேசியா வரைக்கும் போய் மாஸ்டர் சக்கரவர்த்தி கிட்ட சண்டை பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிற.
மாணிக்கம் சொன்னதை வாத்தியார் மட்டுமின்றி அங்கிருந்த அனைவருக்குமே பயம் பிடித்தது. சண்டை பயிற்சி அளிப்பதில் மாஸ்டர் சக்கரவர்த்திக்கு நிகரான ஒரு ஆசான் இருக்கவே முடியாது. தற்காப்பு கலைகளின் அரசன் மாஸ்டர் சக்கரவர்த்தி தென் தமிழகத்தில் சண்டை பயிற்சி சொல்லித்தர ஒரு பட்டறை வைத்திருந்தவர் சில வருடங்களுக்கு முன்னால் மலேசியா சென்று விட்டார். பின்பு ஏதோ ஒரு காரணத்தினால் யாருக்கும் அவர் சண்டை பயிற்சி அளிப்பதில்லை என தெரிந்தது. ஆனால் அவரிடமே மாணிக்கம் சண்டை கற்று வந்திருப்பது ஒருவித திகிலை உருவாக்கியது. மாஸ்டர் சக்கரவர்த்தி கிட்ட சண்டை பயிற்சி எடுத்திருந்தா நிச்சயம் மாணிக்கம் பலமானவனா மாறி இருப்பான். அதனால்தான் இன்னைக்கு எந்த வெப்பனும் இல்லாம வந்திருக்கான். என்ன வாத்தியார், உன் முகத்துல முதல் முறையா ஒரு பயம் தெரியுது. இத பார்க்கும் போதே உன் கை காலை எல்லாம் அக்கக்கா உடைச்சு போடணும் போல இருக்கு. மாணிக்கம் ஓவராக பேச குணா கோபமாய் மீண்டும் தாக்கச் செல்ல விஷ்ணு சலித்தான். இவன் அடி வாங்கியே சாகத்தான் போறான். அவ்வளவு நேரம் அடி வாங்கிய மாணிக்கம் குணாவை ஒரே ஒரு அடிதான் திருப்பி அடித்தான். அதற்கே குணாவின் வாயிலிருந்த பல்லெல்லாம் கழண்டு கொண்டு வெளிவர பல்லவி பயத்தில் விஷ்ணுவுக்கு பின்னால் வந்து விட்டாள். விஷ்ணு, பாத்தல, நீ எல்லாம் பக்கத்துல போயிடாத. சரி, பக்கத்துல போகல, தள்ளி நின்னே அடிச்சிட்டு வரேன், இத வச்சிரு. பல்லவி சுதாரிப்பதற்குள் தன் கோட்டை கழட்டி பல்லவி தோளில் போட்ட விஷ்ணு கைச்சட்டையை மடக்கியபடி முன்னால் சென்றான். அவன் என்ன செய்ய போகிறான் என மற்றவர்கள் சுதாரிப்பதற்குள், மலேசியால போய் சண்டை கத்துக்கிட்டா நீ என்ன எவனா? மவனே ஒன்ன. விஷ்ணு பேசி முடிக்காமலே மாணிக்கத்தின் அருகே செல்ல திடீரென அவன் உடலை மெல்லிய புகை ஒன்று சூழ்ந்தது. அதை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் அவன் உடலை சுற்றி இருக்கும் ஒரு சக்தி வளையத்தை மாணிக்கம் எப்படியோ கண்டுகொள்ள அவன் முகத்தில் முதல் முறையாக பயம் வந்தது. அவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்டம் செய்தவன் தைரியத்தை தொலைத்து கத்தினான். கிட்ட வராத, நான் உன்னை கொலை பண்ணிடுவேன். ட்ரை பண்ணித்தான் பாரு. விஷ்ணுவிடம் இருந்து தப்பிக்க மாணிக்கம் அவனை எதிர்த்து தாக்க முயல விஷ்ணு ஈஸியாக விலகினான். மாணிக்கம் செய்ய போகும் தாக்குதல்கள் விஷ்ணுவுக்கு முன்பே தெரிந்தது போல் இருக்க அவன் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிந்தது. பல்லவியோ பயத்தில் வாயில் கை வைத்து பார்த்து கொண்டிருந்தாள். சில நிமிடங்கள் ஆட்டம் காண்பித்த விஷ்ணு மாணிக்கத்தின் கையில் உள்ள நரம்பை தட்டி ஜாயிண்டில் அடிக்க அவன் கை உடைந்து தொங்கிவிட்டது. மாணிக்கம் அலறி துடித்து கீழே விழ அவன் முகம் மரண பயத்தை காட்டியது. உனக்கு எப்படி இந்த சண்டை முறை தெரியும்? மாஸ்டர் சக்கரவர்த்தி இதை யாருக்கும் சொல்லித்தர மாட்டாரு. நீயும் அவரோட ஸ்டூடெண்டா? நான் யாரோட ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அண்ட் நீ யூஸ் பண்ண முறையும் அவ்வளவு ஒர்த்து கிடையாது. மரியாதையா எழுந்து ஓடிடு. இதுக்கு மேல பிரச்சனை பண்ணா நல்லா இருக்காது. இன்னொரு கையையும் உடைச்சு விட்டுருவேன். இல்ல, நீ போய் சொல்ற. மாஸ்டர் சக்கரவர்த்தியோட ஸ்டூடெண்ட் தான் நீ. உண்மையை சொல்லு. கடந்த சில வருஷங்களா நீ எங்க இருந்த? ஜெயில இருந்த. ஜெயிலா? இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். நீதான் மாஸ்டர் சக்கரவர்த்தி சொன்ன நம்பர் 1 ஸ்டூடெண்டா இருக்கணும். மாணிக்கம் விஷ்ணுவை நோக்கி கதறி கொண்டிருக்க விஷ்ணுவுக்கு எரிச்சலானது. நீ யாருன்னு தெரியாம உன் மேல கை வச்சிட்ட. என்னை மன்னிச்சிரு. உன்னால முடிஞ்சா எனக்கும் நீ இப்ப யூஸ் பண்ண டெக்னிக்க சொல்லி தரியா? மீண்டும் மீண்டும் முதல்ல இருந்தா. யோ, எனக்கு எந்த டெக்னிக்கும் தெரியாது. சும்மா எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. அப்படியே விஷ்ணு தம்பிக்கு தெரிஞ்சாலும் உனக்கு ஏன்டா அவர் சொல்லி தரணும்? நீ அவர்கிட்டயே சண்டை கத்துக்கிட்டு அவர் ஆளுங்களே தூக்கலான்னு பாக்குறியா? வாத்தியார் சொன்னதை கேட்டு மாணிக்கம் என்னவோ மறுக்க முடியல. அதற்குள் அவனை விரட்டி விட்டார்கள். வாத்தியாருக்கோ விஷ்ணுவை நினைத்து பெருமை பிடிபடவில்லை. கந்தர்வ வம்சத்தின் வாரிசுக்கு இருக்க வேண்டிய எல்லா தகுதிகளும் விஷ்ணுவிடம் அம்சமாய் பொருத்தி இருக்க சீக்கிரமே அவன் தன்னுடைய 13 கேங்கையும் அழைத்து மீட்டிங் ஏற்பாடு செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டார். விஷ்ணு பல்லவியிடம் வந்து தன் கோட்டை வாங்கிக் கொள்ள அவளோ கோபமாக கேட்டாள். உனக்கு குங்ஃபூ தெரியும்னு ஏன் என்கிட்ட சொல்லல? என்னது குங்ஃபூவா? என்னடி சொல்ற நீ? ஆமா, ஜஸ்ட் இப்படின்றதுக்குள்ள மாணிக்கம் கைய உடைச்சியே. அது குங்ஃபூ மெத்தட் தானே. இந்த ஜாக்கி சான் படத்துல எல்லாம் காட்டுவாங்களே, டக்கு டக்குன்னு பில்டிங்ல இருந்து குதிப்பாங்க, ஒரு செகண்ட்ல அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்க. மண்ட கோளாறு பிடிச்சவளே, பில்டிங்ல இருந்தெல்லாம் குதிச்சா போய் சேர வேண்டியதுதான். அதெல்லாம் டூப்பு. இத்தனை வயசாகியும் அதை உண்மைன்னா நம்பிக்கிட்டு இருக்கிற. விஷ்ணு கலாய்த்து விடவும் பல்லவி கடுப்பாகி அவன் கையில் அடித்து விட்டாள். உடனே விஷ்ணு ஐயோ அம்மா என கத்திவிட பல்லவி திடுக்கிட்டாள். என்னாச்சு? நான் மெதுவா தானே அடிச்சேன். இந்த கையில அடி எதுவும் பட்டிருக்கா? பல்லவி பதறி போய் விஷ்ணுவின் கையை செக் பண்ண அவனோ அவளைத்தான் வியப்பாக பார்த்தான். ஹே பல்லவி, நான் சும்மா சொன்னேன். ஐ எம் ஓகே. அட பாவி, உன்ன போய் நம்பினேன் பாரு. பல்லவி விஷ்ணுவை அடி மொத்திவிட அவர்கள் சண்டை போடுவதை பார்க்க சிரிப்பாக இருந்தது. இந்த காலத்து பசங்கெல்லாம் டாம் அண்ட் ஜெரியா தான் இருக்காங்க போல.
சரியா சொன்னீங்க ஐயா. ஏண்டா ராஸ்கல், நான் சண்டை போடாதேன்னு எவ்வளவு தடவை சொன்னேன். உன் மனசுல என்ன தெலுங்கு பட ஹீரோ நினைப்பா? எப்ப பாரு யார்கிட்டயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. நான் உனக்காக தான் சண்டை போட்டேன் பல்லவி. நான் ஒரு வீரமான ஆளுன்னு தெரிஞ்சாதான் உன்கிட்ட யாரும் வம்பு பண்ண மாட்டாங்க. ஆஹா, உன் நல்ல எண்ணத்தை கண்டு நான் வியக்க. இனிமே சண்டைலாம் போடாத விஷ்ணு. ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு. நீ அடி வாங்கி மட்டையாகிட்டா பக்கத்துல இருக்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க உதயகுமாரிடம் வந்தார் விக்ரமன். உதயகுமார், இனிமே நம்ம அடிக்கடி சந்திக்கலாம்னு நினைக்கிறேன். உன் வருங்கால மாப்பிள்ளைய நல்ல விதமா பாத்துக்குங்க. அத நீங்க சொல்லுமா சார்? விஷ்ணு இனி எங்க குடும்பத்துல ஒருத்தன். இதான் உங்ககிட்ட எதிர்பார்த்த உதயகுமார். நாம பிசினஸ் டீலிங்ல இன்னும் நிறைய கொலாபரேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு என் கம்பெனி சிஇஓவை உன்னை மீட் பண்ண அனுப்பி வைக்கிறேன். கண்டிப்பா சார், நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இனிமே தான் உங்க சப்போர்ட் எனக்கு அதிகமா தேவைப்படும். அத நான் சொல்லும் உதயகுமார். விசாகா ஹோட்டலில் பார்ட்டி சென்று கொண்டிருக்க ரீகல் அபார்ட்மெண்டில் நடந்துவிட்டு வில்லாவுக்கு வந்தனர் விஷ்ணுவின் பெற்றோர்கள். சதாசிவத்துக்கு இப்பொழுதும் அந்த இடத்தின் மீதிருந்த பிரமிப்பு குறையவே இல்லை. ஜெயிலுக்கு சென்று வந்த மகனின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்றவர் பயந்திருக்க, அவனோ சிட்டியின் டாப்பில் வந்து அவர்களை அமர வைத்து விட்டான். அதை எண்ணியபடி ஹாலில் அமர்ந்து இருவரும் டீ அருந்தி கொண்டிருக்க, திடீரென வீட்டின் கதவை திறந்து கொண்டு நெடுநெடுவென வளர்ந்த ஒரு இளைஞன் உள்ளே வந்தான். சதாசிவம் புரியாமல் எழுந்து விட்டார். யாருப்பா நீ? இந்த வீட்டு ஓனரோட வருங்கால புருஷன். சதாசிவம் அவன் என்ன சொல்கிறான் என புரியாமல் விழிக்க, பாஞ்சாலியும் வந்தது யார் என தெரியாமல் தடுமாறினார். நீ என்ன சொல்றேனே புரியலையப்பா. புரியாது இல்ல? எப்படி புரியும்? உங்களுக்கு தான் வேற பிளான் இருக்கே அங்கிள். எவ்வளவு நாளா அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து இப்படி ஏமாத்த திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தம்பி, என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நீங்க பண்றது பெரிய வேலையா இருக்கும்போது நானும் அப்படித்தானே பண்ண முடியும். உங்க பையன் ஜெயில இருந்து வந்தோமா அமைதியா வாழ்ந்தோமான்னு இல்லாம பெரிய பெரிய வேலை பண்றானே. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை மிரட்டினது மட்டும் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணி அவ சொத்தை பிடுங்கவும் பிளான் பண்ணுவான். அந்த இளைஞன் சொன்னதை கேட்டு பாஞ்சாலி திகைத்து போனார். சதாசிவம் கூட அதிர்ந்து, என் பையன் கோபத்துல பிரச்சனை பண்ணுவான், ஆனா என்னைக்கும் மத்தவங்களை ஏமாத்தவோ மிரட்டவோ மாட்டான். மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற பழக்கமும் என் பையனுக்கு கிடையாது. நீ தப்பா புரிஞ்சுட்டு வந்து சண்டை போடுற தம்பி. அந்த புதிய இளைஞன் சதாசிவம் சொன்னதை கேட்டு கோபமாக சிரிக்கிறான். யாரு, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இங்க பாரு பெருசு, பல்லவியோட உண்மையான பாய் ஃப்ரெண்டு நான். கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்லாத நேரத்துல உங்க பையன் பல்லவி அப்பா உதயகுமாருக்கு சீரியஸா இருக்கும்போது ஹெல்ப் பண்ணி அப்படியே அவளை வளைச்சு போட பிளான் பண்ணிட்டான். அதுக்கு சாட்சி இதோ இந்த வில்லா தான். உங்கள மாதிரியான ஆளுங்களுக்கு ரீகல் அபார்ட்மெண்ட்ல அவ்வளவு சீக்கிரம் இடம் கிடைச்சிருமா? அதுவும் இவ்வளோ டாப்ல. எல்லாம் உங்க பையன் ஆடுற கேமு. இயல்புலேயே பல்லவி இரக்க மனசு உள்ளவ. அதை யூஸ் பண்ணிட்டு என்ன ஆட்டம் போடுறான் உங்க மக. நீங்களும் எல்லாம் தெரிஞ்சும் கண்டும் காணாம இருக்கீங்க. அந்த இளைஞன் கூறும் குற்றச்சாட்டை எல்லாம் கேட்டு சதாசிவத்துக்கு நெஞ்சுவலி வராததுதான் குறை. பாஞ்சாலியோ அழவே ஆரம்பித்து விட அந்த இளைஞன் அடக்கப்பட்ட கோபத்தோடு கேட்டான். சரி, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளை நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அக்யூஸ்ட் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? அதுவும் லெவல்ல உங்களை விட அடிமட்டம்னு தெரிஞ்சும் அந்த புதக்குழியில உங்க பொண்ணை தள்ளி விடுவீங்களா? அந்த இளைஞன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பாஞ்சாலியை சுட்டது. தனக்கு ஒரு பெண் இருந்தால் நிச்சயமாக ஜெயிலுக்கு சென்று வந்த ஒருவனுக்கு திருமணம் செய்து தருவோமா என்ற பெரிய கேள்வியும் எழுந்தது. இல்லாத பொண்ணுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்க, அப்ப பல்லவிய பத்தி யோசிச்சு பாருங்க. பணம் பணத்தோட தான் சேரணும். சோ நானும் பல்லவியும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம். அதுல உள்ள நுழைஞ்சு உங்க பையன் குட்டைய குழப்ப பார்த்தான். காணா பணமா அவனை மாத்திடுவேன். உங்களுக்கு வேற ஒரே பையன், பாத்துக்கோங்க. அந்த புதிய இளைஞன் மிரட்டிவிட்டு வெளியே நின்ற தன்னுடைய ஸ்போர்ட்ஸ் காரில் ஏறி சென்றுவிட புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. பாஞ்சாலி அழுது கொண்டே சோஃபாவில் அமர்ந்துவிட சதாசிவத்துக்கு மண்டையில் ஒன்றுமே ஓடவில்லை. ஆனால் இனிமேல் இங்கே இருந்தால் தங்கள் மரியாதை கூட மிஞ்சாது என புரிந்து போக எதுவும் பேசாமல் தங்களுடைய உடைமைகளை பேக் பண்ண ஆரம்பித்து விட்டார். எபிசோட் 16. அந்த இளைஞன் கூறியதை கேட்டு சதாசிவம் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தார். இந்த வில்லாவில் இனிமேலும் இருப்பது அவருக்கு அசிங்கமாக தோன்றியது. நாம நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம் பாஞ்சாலி. இது நிரந்தரம் இல்ல. நாம தான் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம். நம்ம பையன் வந்துட்டோங்க, அவன்கிட்ட முதல்ல பேசுவோம். இப்ப நாம தான் முடிவு எடுக்கணும். நம்ம முடிவுக்கு விஷ்ணு கட்டுப்படுவான். அப்புறம் அந்த பையன் சொன்னதும் உண்மைதானே. விஷ்ணு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்,
அவனுக்கு பல்லவி மாதிரி ஒரு வசதியான வீட்டு பொண்ணு கண்டிப்பா செட் ஆக மாட்டா. உன் பையன் வந்தானா அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வை. அதன் பிறகு பாஞ்சாலி மறுவார்த்தை பேசவில்லை. பார்வை இல்லை என்றாலும் சதாசிவம் எவ்வளவு மனமுடைந்து பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டார். சதாசிவமும் பாஞ்சாலியும் உடைமைகளை எடுத்துக்கொண்டு வில்லாவிலிருந்து அவர்களின் பழைய வீட்டுக்கே சென்று விட்டனர். மறுபுறம் பார்ட்டி முடிந்த நிலையில் வந்தவர்கள் அனைவரும் கிளம்பிவிட்டார்கள். விக்ரமனிடம் தான் கேட்டிருந்த மூலிகைகளை பெற்றுக்கொள்ளச் சென்றான் விஷ்ணு. விஷ்ணு, இன்னைக்கு இந்த பார்ட்டியை நீ என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நம்புறேன். உனக்கு எல்லாம் ஓகே தானே? ஐயோ சார், நீங்க வேற செம்மையா இருந்துச்சு. நீங்க இவ்வளவு ஆடம்பரமான ஏற்பாடு பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்புறம் சார், நான் உங்ககிட்ட கேட்ட மூலிகைகளை எப்ப வாங்கிக்கலாம்? இன்னும் கொஞ்ச நாளுக்கு பொறுத்துரு விஷ்ணு. எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. என் கைக்கு கிடைச்சதும் நானே உன்னை கூப்பிடுறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. நமக்குள்ள எதுக்கு நன்றி எல்லாம் விஷ்ணு? நீ என் உயிரையே காப்பாத்திருக்க. உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் நீ தயங்காம வந்து என்கிட்ட கேட்கலாம். சரி சார், நான் அப்போ கிளம்புறேன். நடக்கும் அனைத்திற்கும் ஏதோ காரணம் இருக்கும் என்று விஷ்ணுவும் நினைத்து கொண்டான். அங்கிருந்து விஷ்ணு நகர குணா வேகமாக வந்து விஷ்ணு முன் மண்டியிட்டான். ப்ளீஸ், என்ன உன்னோட ஸ்டூடெண்டா நீ என்ன ஏத்துக்கணும். விஷ்ணு சண்டை போடுற முறையை பார்த்து குணா அவனை தன்னோட மாஸ்டராக மனதளவில் ஏற்றுக்கொண்டான். குணாவும் சிறப்பாக சண்டை போடுபவன் தான். ஆனால் விஷ்ணு போடும் சண்டை முறையின் நுணுக்கம் இங்கு யாருக்கும் இல்லை என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். என்னது ஸ்டூடெண்டா? நான் என்ன ஸ்கூலா நடத்திட்டு இருக்கிறேன்? ஆமா, உன் சண்டை முறையை சொல்லித்தர நீ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலே நடத்தலாம் விஷ்ணு. அதுல உனக்கு முதல் ஸ்டூடெண்டா நான் தான் இருக்கணும். ப்ளீஸ், என்ன உன் ஸ்டூடெண்டா ஏத்துக்கோ. இங்க பாரு குணா, உனக்கு ஏதாவது வேணும்னா பேசலாம். முதல்ல எந்திரி. இல்ல, என்ன உன்னோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன்னு சொல்லு விஷ்ணு. இல்லைன்னா எந்திரிக்க மாட்டேன். சரி, எந்திரி முதல்ல. குணா எழுந்து நிற்க அவனுக்கு முதல் பாடத்தை அங்கேயே தொடங்கினான் விஷ்ணு. நீ மனசளவுல உண்மையா இருந்தீன்னா உனக்கு என்னோட சண்டை முறைகளை கத்துத்தரேன் குணா. ஆனா இந்த சண்டை முறைகளை வலிமை இல்லாதவங்களுக்கு எதிரா எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பா மாஸ்டர், எப்பவும் இதை மறக்க மாட்டேன். நல்லது குணா, நாம அடிக்கடி சந்திப்போம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அசைவுகளை உனக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்ஸ் மாஸ்டர், அதுக்காக காத்துட்டு இருக்கேன். குணா அந்த இடத்தில் விஷ்ணுவை அவனுடைய மாஸ்டராக ஏற்றுக்கொண்டான். அந்த காட்சியை நேரில் கண்ட பல்லவி முறைத்து கொண்டே விஷ்ணுவிடம் வந்தாள். இன்னும் எவ்வளவுதான் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போற விஷ்ணு? நான் இங்க என்ன வித்தையா காட்டிட்டு இருக்கிறேன், நீ வேற. என்னையும் உங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்கோங்க மாஸ்டர். கிண்டல் பண்ணாத. வீட்டுக்கு கிளம்பலையா? இதோ இப்ப கிளம்ப போறேன். அப்புறம் உதயகுமார் சாரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மூலிகைகள்லாம் நான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். சீக்கிரமே வந்துடும். நாம அவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் விஷ்ணு. நீ தேங்க்ஸ் சொல்லுவேன்னு எதிர்பார்த்து இதை நான் செய்யல. என்னோட கடமை இது. ஓகே, பாய். பாய். அங்கிருந்து நேராக வில்லாவிற்கு விரைந்த விஷ்ணு அங்கு தன் பெற்றோர்கள் இல்லாததை அறிந்து திகைத்து போய் நின்றான். அவர்களின் உடைமைகள் எதுவும் அங்கு இல்லை. எதுக்காக எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க? இங்க அவங்களுக்கு நல்ல வசதி தானே இருந்துச்சு. ஏதோ தப்பா இருக்கே. விஷ்ணு அங்கிருந்து அவர்களின் பழைய வீட்டிற்கு விரைந்தான். உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பி இருந்ததால் அங்குதான் போயிருப்பார்கள் என்று விஷ்ணு நினைத்தான். மா, எதுக்காகமா இங்க வந்துட்டீங்க? ஏம்மா, என்ன ஆச்சு? அவமானத்திலிருந்து மீள முடியாத இருவரும் அமைதியாகவே உட்கார்ந்திருந்தனர். காரணம் ஏதாச்சும் சொன்னாதானே எனக்கு தெரியும். வீட்டுக்கு ஒரு பையன் வந்தான். பல்லவியோட பாய் ஃப்ரெண்டா. ஓ, அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கா? பல்லவி ரொம்ப நல்ல பொண்ணு விஷ்ணு. ஆனா நம்ம தகுதிக்கும் அவங்க தகுதிக்கும் ஒத்து வராதுப்பா. நாம இனிமே அந்த புது வில்லாவுக்கு போக வேண்டாம். என்னமா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. நீயும் பல்லவியும் இனி ஒன்னா இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. அந்த பொண்ணு கூட பழகிறத நிறுத்தின உடனே. அம்மா, அவ என்னோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எங்களுக்குள்ள தப்பா ஒண்ணு இல்ல. எவனோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீங்களும் புரிஞ்சுக்காம பேசாதீங்க ப்ளீஸ். நிறுத்து விஷ்ணு. வீட்டுக்கு வந்த பையன் எங்களை என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? அப்பா தான் ரொம்ப வருத்தப்பட்டாரு. நாங்க சொல்றதை இனிமேலாவது கேளுடா. நாங்க உன் நல்லதுக்கு தான் சொல்றோம். அந்த இளைஞன் தன் பெற்றோர்களை மிகவும் அவமானமாக பேசி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டதும் விஷ்ணுவிற்கு கோபம் வந்தது. அந்த பையன் உங்ககிட்ட என்ன சொன்னா? என்னடா சொல்லணும்? எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா உன்ன மாதிரி ஜெயில இருந்து வந்த பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுப்பீங்களான்னு கேக்குறான். அவன் கேட்கறது நியாயம் தானே? விஷ்ணுவிற்கு அதை கேட்டதும் அந்த இளைஞனை அடித்து உதைக்க வேண்டும் என்ற கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டான். ஏற்கனவே நான் பண்ண தப்பால அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க.
இனிமேலும் நான் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க சந்தோஷத்துக்காகவாவது நான் அவங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும். விஷ்ணு நிதானமாக முடிவெடுத்தான். சரிம்மா, நீங்க எது சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நல்லது. அப்புறம் நானும் அம்மாவும் உனக்காக ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். உனக்கு சீக்கிரமா கல்யாணம் செஞ்சு வைக்க முடிவு பண்ணிட்டோம். அதற்குள் கல்யாணமா என்று விஷ்ணு டென்ஷன் ஆனாலும் தனக்காக வாழும் பெற்றோர்களுக்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் அவன் இருந்தான். எல்லாம் பேசியாச்சு. பத்மா அத்தையோட பொண்ணு சந்தியாவை தான் நீ கல்யாணம் செஞ்சுக்க போற. பத்மா அத்தை உனக்கு தெரியும் தானே, நம்ம பக்கத்து வீட்டுல இருந்தாங்களே. அது மட்டும் இல்லாம சந்தியாவை உனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியா இருக்கும். சந்தியாவும் விஷ்ணுவும் ஸ்கூலில் படிக்கும் காலத்திலிருந்தே நல்ல நண்பர்கள். சரிப்பா, உங்க இஷ்டம். இப்ப பத்மா அத்தை இங்க வரேன்னு சொன்னாங்க. பேசி சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவு எடுப்போம். விஷ்ணு அவர்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே பத்மா அத்தை அங்கே வந்தார். சந்தியாவை சின்ன வயசிலிருந்தே விஷ்ணுவுக்கு தெரியும். ஆனால் சில வருடங்களாகவே அவர்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது பார்த்தாலும் அவர்களுக்குள் அந்த நட்பு வெளிப்படும். எல்லோரும் ஒன்றாக சாப்பிட உட்கார்ந்து பேசினார்கள். எவ்வளோ பெரிய ஆளா மாறிட்ட விஷ்ணு நீ. சந்தியா இப்போ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. சந்தியா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? ஐடி கம்பெனி வேலை விஷ்ணு, நிறைய பணம் சம்பாதிக்கிறா. விஷ்ணு அவனுடைய அம்மாவுக்காக இவ்வளவு பேசினாலும் மனதிற்குள் அவனுக்குமே சந்தியாவை பார்க்க ஒரு ஆசை இருந்தது. பத்மா, நான் உனக்கு போன்ல எல்லாமே சொல்லிட்டேன் தானே. என் பையன் ஒரு பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் கவலைப்படாத விஷ்ணு. அம்மா உன் நிலைமைய சொன்னாங்க. இத கூட செய்யாட்டி சொந்த பந்தம் எதுக்கு இருக்கு? அதுக்கு இல்லாத சந்தியாவோட விருப்பத்தையும். ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே. சும்மா இருப்பா. நான் என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு அவளைக்கு வர சொல்றேன். நீங்க மீட் பண்ணி மனசு விட்டு பேசுங்க. என்ன சொல்ற? அத்தை, அது நான் உன் வாழ்க்கைக்கு இதுதான் சரியா இருக்கும் விஷ்ணு. சந்தியா உனக்கு சின்ன வயசுல இருந்தே நல்லா தெரிஞ்ச பொண்ணு. நல்ல இடத்துல வேலை செய்யறா, கை நிறைய சம்பாதிக்கிறா. பத்மா அத்தை போனை எடுத்து அவளுடைய மகள் சந்தியாவுக்கு கால் செய்தாள். ரிங் போக உடனே அட்டெண்ட் ஆனது. சந்தியா, நான் இங்கதான் இருக்கேன், உன் மாமா வீட்ல. விஷ்ணு கூட தான் இருக்கான், பேசுறியா? அம்மா, இப்பதாம்மா டியூட்டி முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயா விடுமா. சரி சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்க. ஆனா நாளைக்கு இங்க டின்னருக்கு நீ விஷ்ணுவை மீட் பண்ண ரெடியாரு. மாமா நோமா, 2 நாள் நான் செம பிஸி. அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். சந்தியா இதை மட்டும் சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள். பத்மா அத்தைக்கு அது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கத்தான் செய்தது. இவன் எப்பயும் இப்படித்தான், வேலை வேலைன்னே இருப்பா. ஒரு 2 நாள் தள்ளி டின்னர் மீட்டிங் வச்சுக்கலாமா? நோ ப்ராப்ளம் அத்தை. அவ எப்ப ஃப்ரீயா இருக்காளோ அப்ப நாங்க மீட் பண்ணிக்கிறோம். விஷ்ணு கூறியது அவனின் பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க. அத்தை, சொல்லுப்பா. நீங்க எதுவும் அவகிட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நானும் அவளும் பேசி முடிவெடுத்துக்கிறோம். சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும் சொல்லு. அதான் பெரியவங்க நாங்க பேசி முடிவெடுக்கிறோம். ஆமா, நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்க வாழ்க்கையை திட்டம் போட்டுக்கங்க. மகனின் கல்யாணம் பற்றி பேசி முடிவெடுத்ததில் சதாசிவமும் பாஞ்சாலியும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சிதான் விஷ்ணுவுக்கு முக்கியம் என்பதால் அவனும் வரப்போவதை ஏற்றுக்கொண்டான். அம்மா, சந்தோஷம் தானே? 2 நாள்ல சந்தியாவை சந்திச்சு பேசுற. உங்க விருப்பப்படி வாழ்றேம்மா. பாஞ்சாலி மகனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். அப்போது பல்லவியிடமிருந்து விஷ்ணுவிற்கு போன் கால் வந்தது. ஆனால் காலை கட் செய்து விட்டான். அந்த நாள் முழுக்க மகன் வாழ்க்கையை திட்டம் போட்டபடியே சதாசிவமும் பாஞ்சாலியும் இருக்க விஷ்ணு தனியாக உட்கார்ந்து தியானம் செய்தான். யாழி டாலரை தொட மனம் ஏதோ அவனிடம் கூறியது. அதனின் அர்த்தம் புரியாத விஷ்ணு அதை அப்படியே விட்டுவிட்டு ஆட்டோவை பிடித்து வாத்தியாரை சந்திக்க சென்றான். கடந்த சில ஆண்டுகளில் சென்னை மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து விட்டது. ஒரு சிறிய நகரத்தில் டசன் கணக்கான பார்கள் மற்றும் கிளப்புகளும் இருந்தன. இரவில் பிரகாசமான நியான் விளக்குகள் மின்னியது. தெருக்களில் அழகான ஆண்கள் மற்றும் அழகான பெண்கள் நிறைந்திருந்தனர். 3 வருஷத்துல இந்த சிட்டி ரொம்பவே மாறிடுச்சு. விஷ்ணு அந்த சாலையை பிரமிப்புடன் வேடிக்கை பார்த்தான். அப்போது ஒரு நைட் கிளப்பிற்குள் சந்தியா செல்வதை பார்த்தான். சந்தியா? அது அவதான். எதுக்காக சந்தியா கிளப்புக்குள்ள போறா? ஐடி கம்பெனில வேலை செய்யறதா தானே அவங்க அம்மா சொல்லி இருந்தாங்க. சின்ன வயதிலிருந்தே ஒருவரை ஒருவர் தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவளுடைய பர்சனல் லைஃபுக்குள் போகலாமா வேண்டாமா என்று விஷ்ணுவிற்கு தெரியவில்லை. இதை பற்றி நேரில் பார்க்கும்போது கேட்கலாமா என்று யோசித்தான் விஷ்ணு. அந்த நேரத்தில் யாழி டாலர் நீல நிறத்தில் பிரகாசிக்க அவன் மனதிற்குள் ஒரு வித்தியாசமான உணர்வு தோன்றியது. இந்த டாலர் ஏன் இப்படி பிரகாசிக்குது? இது என்ன எனக்கு உணர்த்த வருதுன்னு தெரியலையே. ஏதோ பெரிய பிரச்சனையில அவ மாட்ட போறான்னு நினைக்கிறேன்.
நான் உள்ள போகணும். விஷ்ணுவும் அந்த நைட் கிளப்பிற்குள் நுழைந்தான். ஏன் இந்த மாதிரி இடத்துக்குள்ள சந்தியா வந்திருக்கா? இங்க அவளுக்கு என்ன வேலை? சுற்றிலும் மது போதையில் நாகரீக கோமாளிகள் நிறைந்திருக்க ஆங்கில பாடலும் வண்ண வண்ண விளக்குகளும் இருந்தன. அந்த இடத்திற்கு சம்பந்தமே இல்லாமல் விஷ்ணு இருந்தான். சந்தியாவை தேடி உள்ளே அலையத் தொடங்கினான். எபிசோட் 17. அந்த நைட் கிளப்பிற்குள் சந்தியாவை தேடி அலைந்து கொண்டே இருந்தான் விஷ்ணு. ஒரு தளத்தில் பெண்கள் அரைக்குறை ஆடையுடன் ஆட, சுற்றிலும் இருந்த மது பிரியர்கள் அதை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆடிக்கொண்டிருந்த ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்க அதில் ஒருத்தி சந்தியா. சந்தியா இங்க இப்படி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாளா? இதுதான் இவ பாக்குற நைட் டியூட்டியா? இன்னும் கொஞ்சம் அவளை நெருங்க அவள் அணிந்திருந்த உடையும் அவள் ஆடிய கவர்ச்சியான நடனமும் விஷ்ணுவை ஒரு கணத்தில் கவர்ந்தது. ஐடில நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து கண்டவங்க முன்னாடி அரையும் குறையுமா ஆடிக்கிட்டு இருக்கிறா. இவ உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்ச சந்தியா தானா? விஷ்ணு சந்தியா நடனம் ஆடிக்கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தான். இடையில் 3 உயரமான பவுன்சர்கள் வந்து அவனை மறித்து நின்றார்கள். அதற்கு மேல் நடனமாடும் பெண்களை நெருங்கிச் செல்ல முடியாது. விஷ்ணு பவுன்சர்களை அண்ணாந்து பார்த்தான். அந்த பொண்ணை எனக்கு தெரியும், அவகிட்ட நான் பேசணும். பவுன்சர்கள் எதுவும் பேசாமல் சிலை போல் முறைத்துக் கொண்டே நின்று இருந்தார்கள். அதே நேரத்தில் நடனமாடிக்கொண்டிருந்த சந்தியா விஷ்ணுவை கவனித்தாள். உங்ககிட்ட தாங்க சொல்றேன், அவ என் அத்தை பொண்ணு தான். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். விஷ்ணு அவர்களை தாண்டிச் செல்ல முயல பவுன்சர்கள் அவன் நெஞ்சில் கை வைத்து பின்னாடி தள்ளினார்கள். அமைதியாக அவனை முறைத்து நின்று இருந்தார்கள். சுற்றி இருந்த மதுப்பிரியர்கள் காசை தூக்கி சந்தியாவிடம் போட, கீழே விழுந்த ரூபாய் நோட்டுகளை குனிந்து எடுத்துவிட்டு ஒரு கணம் மீண்டும் அவள் விஷ்ணுவை பார்க்க அவள் முகத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி வெளிப்பட்டது. விஷ்ணுவும் அவளை கவனித்தான். அவ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிக்கிறா. இதுல இருந்தே தெரியுது அவ என் கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச சந்தியாவே தான். பவுன்சர்கள் விஷ்ணுவை மறித்துக் கொண்டே நின்றார்கள். சரி, இவனுங்களை அடிச்சு இங்க எல்லாருக்கும் பிரச்சனை உண்டாக்க வேண்டாம். சந்தியா ஃப்ரீ ஆகிற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணலாம். சந்தியாவை காண காத்திருக்க முடிவு செய்த விஷ்ணு அங்கேயே ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டான். மது அருந்தும் பழக்கம் இல்லை என்பதால் நிறைய சைட் டிஷ்களை மட்டும் ஆர்டர் செய்துவிட்டு உட்கார்ந்திருந்தான். ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கு இடையில் சந்தியாவும் விஷ்ணுவும் பார்வையை பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் கடந்து கொண்டே இருக்க அங்கு நடனமாடிக்கொண்டிருந்த ஒவ்வொரு பெண்களும் அங்கிருந்து கிளம்பினார்கள். சந்தியாவுக்கு இங்க நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க போல. பணத்தை அவ மேல அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்போதுதான் அங்கு ஒரு லேடி உள்ளே வந்தாள். அவளின் நடை, தோரணை, பேச்சு, மற்றவர்கள் அவளுக்கு கொடுத்த மரியாதை, இதை வைத்தே அவள்தான் இந்த கிளப்பின் பாஸ் என்று விஷ்ணு அறிந்து கொண்டான். அந்த பாஸ் லேடி நேராக போய் சந்தியாவின் நடனத்தை நிறுத்தினாள். விஷ்ணுவும் எழுந்து சந்தியா இருந்த இடத்திற்கு வந்தான். சந்தியா, நீ ஆடினது போதும், என் கூட வா. ஏன் பாஸ், இன்னும் நேரம் இருக்கே. ஒரு விஐபி கஸ்டமர் உன்னை சந்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பிரைவேட்டா கஸ்டமர்ஸ் யாரையும் சந்திக்க மாட்டேன்னு. சந்தியா, அவரு நம்ம கிளப்போட முக்கியமான கஸ்டமர். நீ கண்டிப்பா சந்திக்கணும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும். அவர் ஆஃபர் பண்றது பிடிக்கலன்னா நீ அப்படியே கிளம்பிடலாம். இல்ல பாஸ், ஐம் சாரி. அவர் கொடுக்குற ஆஃபர் என்னன்னு மட்டும் கேளு. அதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் யோர் விஷ். ஓகே, ஆஃபர் பிடிக்கலன்னா அப்படியே நான் கிளம்பிடுவேன். ஓகே, உன்னோட விருப்பம் தான் முக்கியம். பேசி முடித்துவிட்டு அங்கிருந்து சந்தியா நடக்க அவளின் கையை விஷ்ணு கைகள் பிடிக்க ஒரு கணத்திற்கு இருவரும் ஒருவரை ஒருவர் கண்கள் ஊடுருவ பார்த்து கொண்டார்கள். சந்தியாவுக்கும் ஏற்கனவே அவனை பார்த்தது குற்ற உணர்ச்சியாக இருந்ததால் பார்வையை திருப்பினாள். சிறு வயதில் இருவரும் விளையாடிய நினைவுகள் வர, இந்த நிலைமையிலேயே நான் மறுபடியும் உன்னை சந்திக்கணும் விஷ்ணு. ஹலோ, நீங்க யாரு? சந்தியா, உனக்கு தெரிஞ்ச ஆளா அவரு? இருவருமே கண்ணெடுக்காமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்ததால் தெரிந்தவர்களாக இருக்கும் என்று நினைத்த பாஸ் லேடி, சந்தியா, இவர் உனக்கு தெரியுமா? உன் பாய் ஃப்ரெண்டா? இல்ல, இவர் எனக்கு தெரியாது. விஷ்ணுவை யார் என்று தெரியாது என சொல்ல அது ஏன் என்று விஷ்ணுவால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த நிலையில் நாம் பேச வேண்டாம் என்று அவள் பார்வையிலேயே விஷ்ணுவிடம் கூறினாள். யாழி டாலர் இப்போது நீல நிறத்தில் பிரகாசித்தது. சந்தியா ஏதோ ஆபத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறாள் என்று எச்சரித்தது. சந்தியாவை யாரோ கொடுமைப்படுத்தும் காட்சிகள் மின்னல் போல விஷ்ணுவின் கண்களுக்கு முன்னால் வந்து சென்றன. விஷ்ணுவுக்கு அவளை தனியாக விட்டுச் செல்ல விருப்பமில்லை. அவள் கைகளை விடுவித்துவிட்டு அங்கேயே உட்கார்ந்தான். பாஸ் லேடி ஒரு தனி அறைக்கு சந்தியாவை கூட்டிச் சென்றாள். விஐபி ஒருவர் அங்கு உட்கார்ந்திருந்தார். சந்தியா, இவர் ஒரு பெரிய அரசியல்வாதி. உன்னை பார்த்து உன் மேல ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதுக்காக யூ ஆர் காடஸ் சந்தியா. உன் worth தெரியாத இடத்துல நீ இருக்க. அவர் பார்க்கும் பார்வை அவளை சங்கடப்படுத்தியது. தேங்க்ஸ் சார். அவ்வளவுதானா?
நான் கிளம்பலாமா? சந்தியா, இது மிகப்பெரிய வாய்ப்பு. அடுத்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கையில என்னைக்குமே ஒரு நாள் வராது. ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு அந்த வாய்ப்பு என்னைக்குமே வேண்டாம். சந்தியா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. ஒண்ணும் இல்ல, நீ அவரோட ஒரு நைட் ஸ்டே பண்ணா போதும். சாரி பாஸ், அதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இங்க ஒரு நாளும் உடம்ப காட்டி ஆடுறதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குற சந்தியா? அதோட 10 மடங்கு காசு தர. ஊருக்கே உடம்ப காட்ட தேவையில்ல, என் ஒத்தனை காட்டினா போதும். இட்ஸ் a குட் டீல். பணத்துக்காக தான் இங்க வந்து இந்த மாதிரி வேலை செய்யறேன். இருந்தாலும் எனக்குன்னு கட்டுப்பாடு இருக்கு சார். என்ன விட்டுடுங்க, நான் போறேன். உனக்கு எதுவும் கிறுக்கு பிடிச்சிருக்கா? இது எவ்வளவு பெரிய வாய்ப்புன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. உன் ப்ரொஃபைல் இன்னும் மேல மேல போகும். பெரிய வாய்ப்புன்னா அதை நீங்களே செய்யலாமே பாஸ். அதை கேட்டதும் எழுந்து கோபத்தில் சந்தியாவை அறைந்தாள் பாஸ் லேடி. முட்டாள் மாதிரி பேசாத. இங்க நீ நிம்மதியா வேலை பாக்குறதுக்கு இவரும் காரணம். ஒரு நாளைக்கு நம்ம கிளப்புக்கு எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியுமா? அதுல எவ்வளவு ரவுடிங்க இருக்காங்கன்னு தெரியுமா? உன்னை அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம பாதுகாப்புக்கு இருக்க சில முக்கியமான ஆட்கள்ல சாரும் ஒருத்தர். அதனாலதான் நீ இங்க எந்த தொந்தரவும் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்க. அப்படின்னா நான் இந்த வேலையை விட்டு நின்னுறேன். பாதுகாப்பு கொடுக்கறாங்கன்னு கூட போய் படுக்க முடியாது. பொறுமை இழந்து போன விஐபி கோபமாக எழுந்து அவளை அறைந்தான். ஹேய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ பெரிய அழகினா ஓ அழக செதைச்சு போட்டுருவ. நீ முடியாதுன்னு சொன்னா உன்னை விட்டுருவனா? விஐபி அவள் கைகளை பிடித்து முரட்டுத்தனமாக இழுத்தான். நோ, என்ன வற்புறுத்தாதீங்க, என்ன விட்டுருங்க. கோபத்தில் இருந்த விஐபி அவளை பளார் என மீண்டும் அறைந்து அவள் தலைமுடியை பிடித்து அறைக்குள் இழுத்துச் சென்றான். சந்தியா அலறினாள். அந்த சத்தம் விஷ்ணுவை அடைந்தது. சந்தியாவுக்கு ஆபத்து, அவளை காப்பாத்தியாகணும். விஷ்ணு வேகமாக எழுந்து பாஸ் லேடி அறைக்கு சென்றான். வெளியே 2 பவுன்சர்கள் நின்று இருந்தார்கள். நான் உங்க பாஸ், அந்த லேடியை பார்க்கணும், கொஞ்சம் வழி விடுங்க, பிரச்சனை இல்லாம நான் போயிடுவேன். பவுன்சர்கள் இடத்தை வேண்டுமென்றே அடைத்துக் கொண்டு நின்றார்கள். அவர்களுக்கு அதுதான் வேலை. தம்பி, வந்த வழியா அப்படியே கிளம்பிடு, இல்ல கை காலை உடச்சி தூக்கி எரிஞ்சிருவேன். நான் நல்ல மூட்ல இருந்தாலே உங்களை துரத்தி அடிப்பேன். இப்ப நான் செம்ம கோவத்துல இருக்கிறேன். உங்களை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பேசாம போயிடுங்க. இந்த முறை பவுன்சர்கள் விஷ்ணுவை அடிக்க கைகளை வீசினார்கள். ஒவ்வொரு அடியிலிருந்தும் எளிதாக தப்பிய விஷ்ணுவை கண்டு திகைத்து போனார்கள். நான் உங்களுக்கு கடைசி வார்னிங் கொடுக்கறேன். ஒழுங்கா என் வழியில குறுக்க நிக்காம ஒதுங்கி போயிடுங்க, இல்ல இங்கேயே உங்களை குழி தோண்டி புதைச்சிருவேன். மீண்டும் விஷ்ணுவை அடிக்க பவுன்சர்கள் முயற்சி செய்ய விலகிக் கொண்டிருந்த விஷ்ணு இப்போது எதிர்த்து தாக்கினான். 2 பேரையும் தாடையில் அடித்து உடைத்து அங்கேயே தரையில் வீழ்த்தினான். பாஸ் லேடி அறையை திறந்து அவன் உள்ளே வர, நீயா எப்படி உள்ள வந்த? சந்தியா இங்க. உன்னதான் அவளுக்கு தெரியாதுன்னு வெளியே சொன்னா. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. நீ சொல்றத கேட்க நான் இங்க வரல. அவ அலற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. இங்க இருந்து வெளியே போறதுன்னா அவளோட தான் போவேன். அவ எங்க கிளப் டான்சர். உன்னை விட நல்லாவே நாங்க பாத்துப்போம். நீ இடத்த காலி பண்ணு. சொல்றத கேட்டா உனக்கு நல்லது. நான் சந்தியாவை பார்க்கணும். அவ எங்க இருக்கா? டேய், ஒழுங்கா வெளியே போ. அவளுக்கு நான் பாஸ். அவளுக்கு மட்டும் இல்ல, இந்த கிளப்புக்கே நான் பாஸ். உயிரோட இருக்க ஆசை இருந்துச்சுன்னா இங்க இருந்து கிளம்பு. அவ காலையில வருவா. அப்புறம் எதுக்குடி அவ கத்தினா? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னையும் உன் ஆளுங்க ஒருத்தனையும் விட மாட்டேன். இந்த கிளப்போட சேர்த்து கொளுத்தி போட்டுருவேன். என்னடா சொன்ன? யாழி டாலர் திடீரென விஷ்ணுவை எச்சரித்தது. அது என்னவென்று சரியான நேரத்தில் புரிந்து கொண்டான் விஷ்ணு. பாஸ் லேடி டேபிளுக்கு அடியில் இருந்த பிஸ்டல் ஒன்றை எடுத்து விஷ்ணு முன் நீட்ட அதே வேகத்தில் விஷ்ணு அந்த பிஸ்டலை பிடுங்கினான். பின் அவளை ஓங்கி அறைந்தான். என்ன பார்த்தா சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுதாடி உனக்கு? நான் யாரு, என்னோட பவர் என்னன்னு தெரியாம என் மேல ஒரு தடவை கை வச்சிட்டல்ல. மீண்டும் ஒரு முறை அவளை பளார் என்று அறைந்தான். இதோட 2 தடவை போதுமா? ஒழுங்கா வந்து சந்தியா இருக்கிற இடத்தை காட்டு. பாஸ் லேடியின் பின் தலையில் துப்பாக்கியை வைத்து அவளை சந்தியா இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினான் விஷ்ணு. அவள் நேராக அவனை அழைத்துக் கொண்டு போய் ஒரு கதவை திறக்க அதனுள் 4 பவுன்சர்கள் இருந்தார்கள். பாய்ஸ், என் மேலேயே அவன் கை வச்சுட்டான். இவன் இருந்த இடம் தெரியாம செய்யுங்க. இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறல்ல நீ? இருக்கட்டும், வேடிக்கைய பாரு. அந்த அறைக்குள் நுழைந்த விஷ்ணு ஒவ்வொரு பவுன்சர்களையும் ஒரு அடியில் தரையில் வீழ்த்தினான். இந்த முறை அதை நேரில் கண்ட பாஸ் லேடி வாயை பிளந்து நின்றாள். விஷ்ணு அவளை நெருங்க, சந்தியா இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன், என்ன ஒண்ணு பண்ணிடாத. அத முதல்ல செய், இல்ல அடுத்து உன் கண்ணத்துல என் 5 விரலும் பதியும். கிளப்பிற்கு மேல் இருந்த ஹோட்டல் அறைகளில் ஒன்றிற்கு சென்று கதவை தட்ட உள்ளே இருந்து அந்த விஐபியின் குரல் வந்தது. என்ன வேணும் உனக்கு? காலையில வர டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னல. விஷ்ணு ஊங்கி உதைத்து கதவை உடைத்தான். விஐபி சந்தியாவிடம் தப்பாக நடந்து கொண்டிருந்தான். விஷ்ணு வேகமாக உள்ளே சென்று அவனை தள்ளிவிட்டான். அவள் விஷ்ணுவை பார்க்க விஷ்ணுவும் அவளை பார்த்தான். விஷ்ணு,
நான் வெளியே இருக்கேன், ட்ரெஸ் மாத்திட்டு வா, இங்க இருந்து நாம போகலாம். டேய், யார கேட்டு முடிவு செய்யற? அவளுக்கு நான் காசு கொடுத்திருக்கேன். அவ இன்னைக்கு எனக்கு. அந்த விஐபியை பேச விடாமல் அடித்து தரையில் வீழ்த்தினான் விஷ்ணு. கீழே விழுந்த விஐபி விஷ்ணுவை முறைத்து பார்த்தான். காசு கொடுத்தா எந்த பொண்ணா இருந்தாலும் உன் ரூமுக்கு வந்துடணுமா? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுரா. விஷ்ணு தன்னுடைய பெல்ட்டை கழட்டி அவனை தொடர்ந்து அடிக்க அந்த விஐபி துடித்துக் கொண்டு எழுந்து ஓடினான். ஏய், என்ன அடிச்சிட்டல, உனக்கு பதிலடி கொடுக்கிற. உன்னை சும்மா விடமாட்டேன். விஐபி அவனை மிரட்டிவிட்டு பயந்து ஓடினான். பெரிய தப்பு பண்ணிட்ட நீ. வாய மூடுறி, வர்ற பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இனி இங்க இன்னொரு பொண்ணுக்கு இப்ப நடந்த மாதிரி எதுவும் நடந்துச்சுன்னா இந்த கிளப்பே இல்லாம ஆக்கிடுவேன். நான் சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்றவன் இல்ல, உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எபிசோட் 18. சந்தியா உடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். அவளின் உடலில் நடுக்கமும் முகத்தில் மயக்கமும் இருக்க நடக்கும் போதே தரையில் விழுந்தாள். விஷ்ணு அவளை தாங்கி பிடித்தான். சந்தியா, என்னாச்சு? விஷ்ணுவின் யாழி டாலர் பச்சை நிறத்தில் ஜொலித்தது. அவளுக்கு மயக்க மருந்தை கொடுத்திருப்பதை உறுதி செய்த விஷ்ணு அவளை அருகில் இருந்த சோஃபாவில் படுக்க வைத்து அவளை தொட்டு அவளுக்கு சிகிச்சை செய்தான். சந்தியா, கண்ணத்தர. சாரி விஷ்ணு. இதை சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடி மயங்கினாள். அதிக டோஸ் உள்ள மயக்க மருந்தை கொடுத்திருக்கிறானுங்க. விஷ்ணு அவளை தூக்கிச் செல்ல முயலும் போது பாஸ் லேடி விஷ்ணு இருக்கும் இடத்திற்கு விரைந்து வந்தாள். நீ இடம் தெரியாம கைய வச்சுட்ட. இனி நடக்க போறது உன் வாழ்க்கையில என்னைக்கும் மறக்க மாட்டேன். ஆனா அதுக்கு உயிரோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கோ. பயந்துட்டேன். சீப்பாடி அந்த பக்கம். உன் நக்கல்லாம் இங்கேயே முடிஞ்சிரும் தம்பி. இருக்கிற கோவத்துல உன்னை கொன்னு தெருவுல வீசி இருப்பேன். பொம்பளைன்னு பாக்குறேன். அந்த பாஸ் லேடி முறைத்து கொண்டே அங்கிருந்து சென்றாள். விஷ்ணு மயங்கி இருந்த சந்தியாவை தூக்கி கொண்டு கீழே வர பாஸ் லேடியுடன் ஒரு ஆள் நின்று இருந்தான். விஷ்ணு சந்தியாவை ஒரு இடத்தில் அமர வைத்து விட்டு வர, அவ்வளோ அசால்ட்டா எங்க கிளப் உள்ள நுழைஞ்சு ஒரு பெரிய விஐபி அடிச்சுட்டு எங்க பொருளை தூக்கிட்டு போயிடுவியா? நம்ம கிட்ட வர்றவங்க எல்லாருமே அடி வாங்கறதுக்குன்னே ஏடா கூடமா பேசுவானுங்க போல. அப்போது விஷ்ணுவின் போனிற்கு ஒரு அழைப்பு வந்தது. வாத்தியார் தான் அழைத்திருந்தார். அவரை பார்க்க போகும் வழியில்தான் சந்தியாவை பார்த்து இந்த ஒரு சம்பவம் அரங்கேறியதால் விஷ்ணுவிற்கு தாமதமானது. அதனால் என்ன ஆனது என்று விசாரிக்க அவரே விஷ்ணுவை அழைத்திருந்தார். விஷ்ணு, என்ன ஆளையே காணோம்? வேற எதுவும் வேலை வந்துருச்சா? இங்க ஒரு கிளப்ல சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு, அதான் கொஞ்சம் லேட்டு. என்ன பிரச்சனை? என்ன கிளப்? விஷ்ணு நடந்ததை வாத்தியாரிடம் கூற, என்ன விஷ்ணு, எனக்கு இத கால் பண்ணி சொல்லிருக்கலாமே. கொஞ்ச நேரம் பொறுத்துரு, அங்க நானே வரேன். அண்ணே, அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. வேண்டாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு விஷ்ணு சொல்றதுக்கு முன்பே போனை வாத்தியார் கட் செய்திருந்தார். என்ன போன் பண்ணி பேசிட்டா அதெல்லாம் முடிஞ்சிரும் நினைக்கிறியா? சப்பா, உன் இடம் உன் ஆளுங்க. நான் இங்க இருந்து இவளை கூட்டிட்டு போறேன். முடிஞ்சா தடுத்து பாருங்கடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கிளப்பே இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவான். பாக்குறியா? தம்மா துண்டு பொடி பையனி, எனக்கே சவால் விடுறியா? உனக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். அந்த கிளப் ஓனர் போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ண நம்பர் போட அதே சமயம் ஒரு அழைப்பு அவருக்கு வந்தது. நான் கால் பண்ணலான்னு நினைச்சா அவரே பண்றாரு. போனில் வாத்தியார் பேச ஒரு சில நொடிகளில் கிளப் ஓனர் விஷ்ணு முன் மண்டிக்கிட்டான். சார், என்னையும் என் கிளப் ஆட்களையும் மன்னிச்சிடுங்க. நீங்க வாத்தியார் ஆளுன்னு தெரியாம பேசிட்டோம். பாஸ் லேடியும் மற்றவர்களும் இந்த காட்சியை பார்த்து திகைத்து போய் நிற்க கிளப் ஓனர் அவர்களை பார்த்து விஷ்ணுவுக்கு மரியாதை செலுத்தும்படி கூறினார். அதன்படி பாஸ் லேடியும் விஷ்ணு முன் மண்டியிட்டாள். என்ன மன்னிச்சிடுங்க. விஷ்ணு அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மயங்கி கிடந்த சந்தியாவை தொட்டு சிகிச்சை கொடுக்க அவள் கண் விழித்தாள். அதே நேரத்தில் வாத்தியார் ஆட்களுடன் அங்கே வந்திருந்தார். விஷ்ணு, என்ன ஆச்சு? இவ என்னோட அத்தை பொண்ணுனா. இந்த பொறுக்கிங்க இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுங்களை ஃபோர்ஸ் பண்ணி தப்பா யூஸ் பண்றாங்கன்னா அதான் பிரச்சனை. ஓகே விஷ்ணு, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ உன் அத்தை பொண்ணை கூட்டிட்டு நீ கிளம்பு. சந்தியா இன்னும் மயங்கிய நிலையில் இருந்ததால் அவளை தோளில் சாய்த்து கொண்டு வெளியே நடந்தான் விஷ்ணு. பாஸ் லேடி, கிளப் ஓனர் எல்லாம் விஷ்ணு முன் மண்டியிட்டு இருப்பதை பார்த்து திகைத்து போனாள் சந்தியா. வெளியே ஒரு ஆட்டோவை அழைத்து அதில் ஏற அதே நேரம் கிளப்பில் உட்கார்ந்திருந்த ஆட்கள் வெளியே ஓடிவர கிளப் உள்ளே எல்லா பொருட்களும் அடித்து உடைக்கப்பட்ட சத்தம் மட்டும் வெளியே அவர்களுக்கு கேட்டது. விஷ்ணு சந்தியாவுடன் ஆட்டோவில் ஏறி அங்கிருந்து விரைந்தார்கள். சாரி விஷ்ணு. ஏற்கனவே சொல்லிட்ட சந்தியா, ஒரு 3 வருஷத்துல இவ்வளவு மாற்றமானு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ எப்படி இந்த மாதிரி வேலைக்குள்ள வந்த? காதல் தான் காரணம் விஷ்ணு. ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான். அவனுக்கு ஹோட்டல் ஆரம்பிக்க ஆசை. அதுக்கு நான் உதவினேன். என்னோட டாக்குமெண்ட்ஸ் மூலமா
பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு ஓடிட்டான். மொத்த கடனையும் இப்ப நான் அடைக்க வேண்டிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலை தான் என்னை இதுக்குள்ள தள்ளிடுச்சு விஷ்ணு. இப்ப அந்த நாய் எங்க இருக்கானே தெரியல. சந்தியா கன்னங்களில் உருண்ட கண்ணீரை துடைத்துவிட்டு விஷ்ணுவை பார்த்தாள். என் அம்மா கிட்ட மட்டும் இதை சொல்லிடாது விஷ்ணு. இதை மட்டும் தெரிஞ்சா அவங்க உயிரே விட்டுருவாங்க. நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் இந்த கடனை பத்தி பெருசா யோசிக்காத, அதை நான் பாத்துக்கிறேன். இல்ல விஷ்ணு, எனக்கு எதுக்கு கஷ்டம்? நான் அதை பாத்துக்கிறேன். நீயே இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்க. என் அம்மா கிட்ட மட்டும் சொல்லாம இரு, அது போதும். பத்மா அத்தையும் இவர்கள் வீட்டில் இருப்பதால் அங்கேயே சந்தியாவை கூட்டிச் சென்றான் விஷ்ணு. அவளுக்கு இன்னும் மயக்க நிலை மாறாததால் விஷ்ணுவின் தோளில் சாய்ந்து கொண்டிருந்தாள். 2 நாள் கழிச்சுதான் சந்திக்க போறதா சொன்னாங்க. ஆமா மாப்ள, நீங்க தான் முடியாம என் பொண்ணை பார்க்க கிளம்பிட்டீங்களா? சந்தியா முகத்தில் ஏதோ மாற்றம் இருந்ததை கவனித்த பத்மா, சந்தியா, உன் முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? அது ஏதோ ஸ்மெல் வருதே. அது ஒண்ணும் இல்ல. ஐடி கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் பார்ட்டி போயிருக்கிறாங்க. அங்க இவளோட சீனியர்ஸ் இவளை கம்பல் பண்ணி குடிக்க வச்சிருக்காங்க. நல்ல வேளை நான் பார்த்ததால அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ கடவுளே, கூட வேலை பார்க்கறவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா? நாளைக்கு அவ கம்பெனிக்கு போறேன். அவனுங்கள அது என்ன ஸ்கூலா? அங்கெல்லாம் போக வேணாம். ஒரு தடவை நடந்துருச்சு, இனி நடக்காம அவ பாத்துப்பா. விஷ்ணு, உன் ரூம்ல அவளை தூங்க வச்சிடு. விஷ்ணு அவளை கூட்டிக் கொண்டு போய் அவன் அறையில் படுக்க வைத்து போர்வையை கொண்டு அவள் உடலை மூடினான். பின் வெளியே செல்லும் முன் விஷ்ணு கையை சந்தியா பிடித்தாள். தேங்க்யூ விஷ்ணு. லூசு, நல்லா தூங்கு, நாளைக்கு பேசலாம். விஷ்ணு சிரித்துக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினான். வெளியே இன்னும் அவன் எதிர்காலத்துக்காக திட்டம் போட்டுக் கொண்டிருந்தார் சதாசிவம். விஷ்ணு, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்க பாரு. நாம சக்கரவர்த்தி அங்கிளை பார்க்க போறோம். விஷ்ணு அப்பா சொல்லி அந்த பெயரை சில முறை கேட்டிருக்கிறான். நான் ஆர்மியில வேலை செஞ்ச போது என் டீம்ல இருந்தவன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு? அப்ப நான் லீடரா இருந்தேன். ஆனா சில காரணங்களுக்காக நான் அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியல. சக்கரவர்த்தி தொடர்ந்து சர்வீஸ் இருந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர்ட் ஆனான். இப்ப அரசியல் கட்சியில சேர்ந்து பெரிய ஆளா இருக்கான். நேத்து தான் பேசினேன், அவனும் எங்களை பார்க்க ஒத்துக்கிட்டான். அப்போ நீ போய் சீக்கிரமா தூங்கு விஷ்ணு. நாம காலையில அவரை பார்க்க போகணும். விஷ்ணு வேறு வழி இல்லாமல் பெற்றோர்களின் பேச்சை தட்டாமல் அவர்கள் கூறுவதை அப்படியே கேட்டுக்கொண்டான். ஆனால் இது எதுவரை என்பதுதான் தெரியாமல் இருந்தான் விஷ்ணு. மறுநாள் காலை சதாசிவம், பாஞ்சாலி மற்றும் விஷ்ணு மூவரும் கிளம்பி சக்கரவர்த்தி வீட்டிற்கு சென்றார்கள். கேட்டில் நின்று கொண்டு செக்யூரிட்டியிடம், நான் சதாசிவம் வந்திருக்கேன்னு சொல்லு. சதாசிவம் பெயரை சொன்னதும் கேட் திறக்கப்பட்டு உள்ளே சென்றார்கள். சக்கரவர்த்தி, மனைவி, மகள் மூவரும் வெளியே கார்டனில் உட்கார்ந்திருந்தார்கள். மனைவியின் முகத்தில் ஒருவித பணக்கார ஆணவம் தெரிய, அதுவே 2 மடங்கு அவளின் மகளுக்கும் இருந்ததை விஷ்ணு பார்த்த உடனே புரிந்து கொண்டான். வாங்க டீம் லீடர், எவ்வளவு நாளாச்சு சந்திச்சு? பழைய நாட்கள் அப்படியே மனசுல வந்து ஓடுது. சக்கரவர்த்தி சதாசிவத்தை கட்டிப்பிடித்து வரவேற்றார். ஆனால் மகளும் மனைவியும் இவர்கள் வருவதை பார்த்து எரிச்சலோடவே உட்கார்ந்திருந்தனர். இது என் மனைவி செல்வி, அப்புறம் என்னோட மகள் ரம்யா. அறிமுகம் செய்து வைக்காதது போலவே இருவரும் உட்கார்ந்திருக்க சதாசிவத்திற்கு சங்கடமானது. சொல்றதுக்கு நம்ம ஆர்மி கதைகள் எவ்வளவோ இருக்கும் லீடர். அதுக்கு தான் கணக்கே இல்லையே. நீங்க அப்பாக்கு டீம் லீடரா இருந்திருக்கீங்க, அப்படியே வேலையை விட்டு போனீங்க? இந்த கேள்வியை வேண்டுமென்றே கேட்டிருந்தாள் ரம்யா. அவள் முகத்தில் தெரிந்த அகங்காரத்தை விஷ்ணு கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். எனக்கு சொந்தமா பிசினஸ் பண்ணுங்கிற ஆசை இருந்துச்சுமா, அதான் நின்னுட்டேன். ஓ, என் மகனுக்காக தான் இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்தா பெரிய உதவியா இருக்கும் சக்கரவர்த்தி. ஜெயில இருந்து வந்திருக்கிறதால அவன் வாழ்க்கை பாதை மாறிடுமோன்னு பயத்திலேயே வாழ வேண்டியிருக்கு. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். பையன் படிச்சிருக்கிறா, அது போதும். வேலையெல்லாம் பிரச்சனை இல்ல. உன்னோட கம்பெனியிலே ஏதாச்சும் பாருப்பா. உன் பார்வையிலே இருந்தா அவனும் ஒழுக்கமா இருப்பான். அதுலதான் ஒரு பிரச்சனை இருக்கு. என் கம்பெனியை என் பொண்டாட்டி தான் பாத்துக்கிட்டு வந்தா. அதுல லாஸ் ஆகி இப்போ அங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. ஓ, எப்படி லாஸ் ஆச்சு? வாயை மூடுங்க. இந்த வார்த்தைகளை அவள் சக்கரவர்த்தியை பார்த்து சொன்னாலும் அது சதாசிவத்துக்கானது. அதை சதாசிவமும் அறிந்திருந்தார். உங்க பையன் ஜெயில இருந்து வந்தவன் தானே? ரம்யா இப்படி வெடுக்கென கேட்டதும் சதாசிவம் மிகவும் சங்கடமாக உணர்ந்து பதில் சொல்ல தயங்கினார். அதை பார்த்த விஷ்ணு முந்திக் கொண்டான். ஆமா, நான் ஜெயில இருந்து வந்தவன் தான். 3 வருஷ சிறை தண்டனையில இருந்தேன். என்ன பத்தின சந்தேகத்தை என்கிட்டயே கேட்கலாம். வேலை கேட்டு வந்திருக்கீங்க. ஆனா ஜெயில இருந்து வந்த பசங்களுக்கு இங்க வேலை கிடைக்கிறது இல்ல. அவங்க ஒழுக்கம் இல்லாம இருக்கிறதாலதான் இது நடக்குது. இதுதான் உண்மை.
அதாவது பாப்பா, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போறது இல்லைன்னு நினைக்கிறேன். வெளியில நிறைய மாறிடுச்சு. ஜெயில இருந்து வந்தவங்களுக்கு வேலை கொடுக்கறாங்க. அதுல சிலர் பெரிய இடத்துலயும் வேலை பார்க்கறாங்க. ஒழுக்கம் அது கத்துக்க வேண்டிய ஒண்ணு. பிறப்பிலேயே எவனும் அதை முடிவு செய்ய முடியாது. ரம்யா அமைதியாக எழுந்து வீட்டின் உள்ளே சென்றாள். நீ எதுக்காக ஜெயில் உள்ள போன? அது கடந்த காலம் ஆண்டி. இப்ப நான் எதிர்காலத்தை மட்டுமே பாக்குறேன். பழச பத்தி யோசிக்கவோ பேசவோ நேரம் இல்ல. உங்க மகன் சூப்பர் பையன் சதாசிவம். என் மனைவி வாயவே அடைச்சிட்டானே. செல்வியும் எழுந்து கோபமாகச் செல்ல, அவங்கள விடுங்க, நான் என் நண்பனோட கம்பெனியில பேசிட்டு சொல்றேன். விஷ்ணுவை நேர்ல போய் பார்க்க சொல்லுங்க. வேலை கிடைச்சிடும் தானே? என் டீம் லீடர் கேட்டு நான் செய்யாம இருக்க முடியுமா? அப்புறம் ஒரு டீ கூட கொடுக்கலன்னு வருத்தம் வேண்டாம். பக்கத்துல ஹோட்டல் ஒண்ணுல ரூம் போட்டிருக்க டீம் லீடர். நாம நல்லா சரக்கடிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் அங்க தங்கலாமா? இல்லப்பா, விஷ்ணுவுக்கு கல்யாண வேலைகள் போயிட்டு இருக்கு. அத வேகமா பார்க்கணும். ஓகே ஓகே, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். நான் சொல்றேன், நீங்க நேர்ல போய் பாருங்க. அங்கிருந்து வேலை கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் கிளம்பினார்கள். ஆனால் விஷ்ணு கைகளில் பல லட்சங்களை கொண்டிருந்தான். அதற்கு கணக்கு கூற முடியாது. பெற்றோர்கள் பயந்து விடுவார்கள் என்று அவன் அதை மறைத்திருந்தான். என்னங்க, அவரோட மனைவியும் பொண்ணும் இப்படி மரியாதை இல்லாம இருக்காங்க? பிறப்புல இருந்தே பணத்துல மூழ்கி இருந்தா அப்படிதான். எதை பத்தியும் கவலை இருக்காது. விஷ்ணு, உனக்கு தாண்டா இவ்ளோ கஷ்டப்படுறோம். ஒழுங்கா வேலையை பார்த்து உன்னை நம்பி வர பொண்ணு நல்லா பாத்துக்கணும், சரியா? நம்பி வர்ற பொண்ணா? என்ன நம்பி என் கனவுல ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கிறாமா? அவளை முதல்ல தேடி கண்டுபிடிக்கணும். அதே நேரத்துல என்னோட யாழி டாலர் என்ன வழி நடத்தி கொண்டு போற பாதை எல்லாமே எதிர்பாராத ஒண்ணா இருக்கு. மாயன் தாத்தா சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில இன்னும் என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுதோ தெரியல. எபிசோட் 19. சதாசிவம், பாஞ்சாலி மற்றும் விஷ்ணு வீட்டை அடைந்தபோது அங்கு விஷ்ணுவுக்காக சந்தியா காத்திருந்தாள். ஆனால் அவள் எதிர்பாராத வகையில் காரிலிருந்து சதாசிவமும் பாஞ்சாலியும் இறங்க சந்தியா விஷ்ணுவிடம் சொல்ல வந்த வார்த்தைகளை அடக்கிக் கொண்டாள். வாமா, இப்பதான் விஷ்ணுவுக்கு வேலை விஷயமா பேசிட்டு வந்தோம். நான் சும்மா விஷ்ணுவை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். கட்டிக்க போற பொண்ணுல பேசிட்டு வரட்டும். நீ வா பாஞ்சாலி, நாம உள்ள போவோம். சதாசிவமும் பாஞ்சாலியும் உள்ளே சென்ற பிறகு சந்தியாவும் விஷ்ணுவும் தனியாக நடந்து சென்றார்கள். கடன்காரங்கிட்ட இருந்து காலையில இருந்து மாத்தி மாத்தி போன் வருது விஷ்ணு. அம்மா பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு கடன் இருக்கு உனக்கு? 50 லட்சம். அதுக்கு மேல வட்டியும் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்காக தான் அந்த கிளப்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கேயும் நீ போக முடியாது. அந்த கடனை நான் பாத்துக்கிறேன் சந்தியா. இனி அந்த மாதிரி வேலை நீ செய்ய வேண்டாம். நோ விஷ்ணு, நீ இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்க. வேலையும் இல்லாம இவ்ளோ பெரிய கடனை உன் தலையில சுமத்துறது எனக்கு சரியா படல. அதுவே பெரிய கடனா எனக்கு மாறிடும். எனக்கு நீ எந்த கடனும் திருப்பி தர தேவையில்லை. உனக்கு பெரிய பாரத்தை கொடுக்க நான் விரும்பல விஷ்ணு. பேசிட்டியா இல்ல இன்னும் இருக்கா? விஷ்ணு, எனக்கு என் அம்மா நினைச்சு பயமா இருக்கு. ஒரே ஆறுதல் நீ மட்டும்தான். இப்போதைக்கு இதை பேசி கொஞ்ச நாள் எனக்கு கடன் அடைக்க நேரம் வாங்கி தந்தா போதும். அப்புறம் நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு கிளப்புக்கு போவியா? இனி நீ படிச்சதுக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலையா பாரு, புரியுதா? இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆடி கார் ஒன்று வந்து அவர்கள் முன் நிற்க அதில் இருந்து இறங்கிய கந்து வட்டி காளிங்கா வட்டி கொடுத்து பெரிய பணக்காரனானவன். அவன் கழுத்துல மட்டும் பெரிய தங்கச்சங்கிலிய போட்டிருந்தான். என்னம்மா சந்தியா, போன் பண்ணா கால் எடுக்க மாட்ற. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு நினைச்சிட்டியா? இல்லண்ணா, பணத்துக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அதை ரெடி பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். யார் இந்த பணக்காரன்? அவ்வளோ காசு வச்சிருக்கானா? பார்க்க பிச்சைக்கார பயலா இருக்கான். அவங்கிட்ட காசு வாங்க பேசுற, அதை நான் நம்பணுமா? ஆனா எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் வேணும். நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுறேன், ப்ளீஸ். பணத்தை ரெடி பண்ண உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க கிட்ட இருந்து வேற வழி ஒண்ணு இருக்கு தங்கம். ஒன்னும் இல்ல, என் கூட வந்து இருந்தா போதும். சந்தியா கையை காளிங்கா பிடிக்க வர அதை தடுத்து விஷ்ணு முன் வந்து நின்றான். நான் அந்த பணத்துக்கு பொறுப்பை ஏத்துக்கிறேன். இவளை நீங்க இனி தொந்தரவு செய்யக்கூடாது. விஷ்ணுவின் உடைகள் சாதாரணமாக இருந்ததால் அவனை குறைவாக எடை போட்டான் காளிங்கா. நீயே சோத்துக்கு செத்தவ மாதிரி இருக்க, நீ எப்படிடா இவ்வளோ பணத்தை தருவ? இன்னிக்கே தந்துருவேன். இதோட இவளை தொல்லை பண்றத நீயும் நிறுத்திக்கணும். டேய், எதுவும் ஏமாத்த திட்டம் போட்ட வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுறபடி செஞ்சிடுவேன். நான் உன் கூடவே வரேன். பேங்க் போவோம்.
அங்கிருந்து உனக்கு பணத்தை தந்து சந்தியா கடனை முடிக்கிறேன். சந்தியா விஷ்ணுவின் கைகளை பிடித்துக் கொண்டாள். விஷ்ணு, இவங்க ரொம்ப மோசமானவங்க. எனக்காக பார்த்து நீ மாட்டிக்காத ப்ளீஸ். நீ பயப்படாம வீட்டுக்கு போ, அவ்வளவுதான். இனி கடன் பிரச்சனை எதுவும் இருக்காது. எந்த தொந்தரவும் இல்லாம நீ நினைச்ச நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராயிக்கும். காலிங்கா காரில் விஷ்ணுவும் ஏறிக்கொள்ள கார் பேங்க் நோக்கி விரைந்தது. ஆனா இன்னும் உன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. ஏதோ ஏமாத்து வேலை செய்யறேன்னு தோணுது. ஏமாத்து வேலையெல்லாம் கிடையாது. பணம் எவ்வளவு மொத்தம் 80 லட்சம். ஆனா அவ வாங்கினது 50 லட்சம்னு சொன்னா வட்டி காசு அவங்க அப்பா நான் தருவான். சரி, 80 லட்சம் வாங்கிக்கலாம் நீ. அதோட இனி அந்த பொண்ணு பக்கம் நீ வரவே கூடாது. நாங்களும் நேர்மையான ஆளுங்க தான். பணத்தை கரெக்டா கொடுத்துட்டான். கார் பேங்கை அடைந்ததும் விஷ்ணு காரில் இருந்து இறங்கி பேங்க் உள்ளே சென்றான். அங்கே பணம் எடுக்க மக்கள் கூட்டம் பெரும் வரிசையாக நின்று இருக்க அந்த வரிசையில் சென்று நின்றான் விஷ்ணு. விஷ்ணுவுக்கு முன்னால் ஒரு பெண் நின்று இருந்தாள். அவள் பூர்ணிமா. விஷ்ணுவுடன் ஸ்கூல் காலேஜில் படித்த பெண். விஷ்ணுவை ஒரு தலையாக காதலித்தும் விஷ்ணு அவளை கண்டுகொண்டதே கிடையாது. விஷ்ணு, நீயா? எப்படி இருக்கடா? பூர்ணிமா, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சு. அவர்தான் என்னோட ஹஸ்பண்ட், பெரிய பணக்காரர். பூர்ணிமா கணவன் ஒரு சொட்ட தலை. பூர்ணிமா அழகான பெண்தான். ஆனால் அவளுக்கு தேவை பணக்கார மாப்பிள்ளை. அது அந்த சொட்ட தலைதான். சந்தோஷம் பூர்ணிமா, நீ நினைச்ச மாதிரியே பணக்கார பையனை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட. சரி, அது இருக்கட்டும். நீ என்ன பேங்க்ல இருக்க? நீ இப்பதான் ஜெயில இருந்து வெளியே வந்தேன்னு கேள்விப்பட்டேன். விஷ்ணுவை அவமானப்படுத்த வேண்டுமென்றே அவள் அதை சத்தமாக கேட்க பேங்கில் இருந்த ஆட்கள் எல்லாம் அவனையே பார்த்தார்கள். பேங்க் ஸ்டாஃப் ஒருவன் விஷ்ணுவை நோக்கி வந்தான். சார், நீங்க எவ்வளவு பணம் எடுக்கணும்? வேகமா சொல்லுங்க, எடுத்துட்டு கிளம்புங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? நானும் மத்தவங்க மாதிரி பணம் தானே எடுக்க வந்திருக்கிறேன். விஷ்ணு ஜெயிலில் இருந்து வந்தவன் என தெரிந்ததும் பேங்க் ஸ்டாஃப் விஷ்ணுவிடம் கொஞ்சம் காட்டமாகவே பேசினார். அதை பார்த்து பூர்ணிமா மகிழ்ச்சி அடைந்தாள். நீங்க ஏடிஎம் மூலமா பணம் எடுத்துக்கலாம். நான் 80 லட்சம் ரூபாய் எடுக்கணும். அதை ஏடிஎம்ல எடுக்க முடியாது தானே? பேங்க் ஸ்டாஃப் மற்றும் பூர்ணிமா இருவருமே அதை கேட்டு அதிர்ந்து போனார்கள். வாய்ப்பே இல்ல. நீ இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்க. அப்புறம் எப்படி உனக்கு 80 லட்சம் உன் அக்கௌண்ட்ல இருக்கும்? உன் அப்பா அம்மாவும் பெரிய ஆளுங்க ஒண்ணும் இல்ல. விஷ்ணு அவளை கண்டு கொள்ளவில்லை. சார், என் அக்கவுண்ட்ல 5 கோடி இருக்கு. அதுல 80 லட்சம் இப்ப கையில எனக்கு வேணும். பேங்க் மொத்தமும் அதை கேட்டு அரண்டு போனது. பூர்ணிமா வயிறு கொழுந்து விட்டு எரிந்தது. உன் அக்கவுண்ட்ல 5 கோடியா? அவனது பேங்க் கார்டை எடுத்து ஸ்டாஃபிடம் கொடுத்தான் விஷ்ணு. அந்த கார்டை பார்த்த பேங்க் ஸ்டாஃப், இது இங்க இருக்கிற மிகப்பெரிய பணக்காரரோட பேர்ல இருக்கிற கார்டு சார். ஓகே, கொஞ்ச நேரம் பொறுங்க. பேங்க் ஸ்டாஃப் மரியாதையாக கூறிவிட்டு உள்ளே சென்றார். நீ எப்படி, உனக்கு எப்படி இவ்ளோ பணம்? வயிறு எரியுதா? கண்ணுல உன்னோட வயித்தெரிச்சல் தெரியுது பூர்ணிமா. உன்ன பேங்க் மேனேஜர் வெளியே வந்தார். அவர் நேராக விஷ்ணுவை நோக்கி வந்தார். சார், உங்க நேம்? விஷ்ணு. மிஸ்டர் விஷ்ணு, நீங்க உள்ள வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. உங்க அக்கவுண்ட்ல 80 லட்சத்தை கொஞ்ச நேரத்துல எடுத்து கொடுத்துடுறோம். ஏங்க, இவன் இப்ப ரீசெண்டா தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனா. கேட்ட உடனே எதுவும் விசாரிக்காம பணம் கொடுக்குறீங்க? ஹலோ மேம், இவர் வச்சிருக்கிற அக்கவுண்ட் செக் பண்ணி தான் கொடுக்குறோம். அது முக்கியமான ஒரு கிளைண்ட் அக்கவுண்ட். அவங்கள யாரு வந்தாலும் இதே முறையில தான் பணம் கொடுப்போம். ஓகே, அப்ப எங்க கூடவே வரிசையில அவனையும் வெயிட் பண்ண சொல்லுங்க. எனக்கு பின்னாலதான் அவன் நின்னுட்டு இருந்தான். எனக்கு அப்புறம் தான் நீங்க அவனுக்கு பணம் கொடுக்கணும். ஹலோ மேம், எனக்கு ரூல்ஸ் போடாதீங்க. இங்க நான் தான் மேனேஜர். பூர்ணிமா, பிரச்சனை வேண்டாம், பொறுமையாரு. இல்லங்க, உங்களுக்கு புரியல. ஒரு கிரிமினலுக்கு இவங்க முன்னுரிமை கொடுக்கறாங்க. என்னால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. மேம், இதே போல பேசிட்டு இருந்தா உங்களை வெளியே அனுப்பிச்சிடுவேன். எனக்கு ஆர்டர் போடணும்னா படிச்சு எனக்கு மேல இருக்க பொறுப்புக்கு வந்து பேசுங்க. பேங்க் மேனேஜர் விஷ்ணுவை உள்ளே தனி ஏசி அறையில் அமர வைக்க, ஹலோ, நான் சொல்றது கேட்க மாட்டீங்களா? இந்த பிரச்சனையை நான் சும்மா விட மாட்டேன். செக்யூரிட்டி, இந்த 2 பேரையும் வெளியே அனுப்பு. செக்யூரிட்டி பூர்ணிமாவையும் அவளின் கணவனையும் வெளியே அனுப்ப பூர்ணிமாவால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கண்களில் வன்மம் குடிகொண்டது. இருவரும் அங்கிருந்து கிளம்ப இடையில் உட்கார்ந்திருந்த காலிங்கா பூர்ணிமா கணவனை பார்த்து, சார், எங்க இங்க பணம் எடுக்க வந்திருந்தீங்களா? ஆமா, நீங்க? நமக்கு ஒருத்தன் பணம் தரணும். 80 லட்சம் உள்ள போயிருக்கான். சரி, நான் கிளம்புறேன். பூர்ணிமாவின் கணவன் அங்கிருந்து கிளம்ப முயல பூர்ணிமா அங்கேயே நின்றாள். விஷ்ணு தான் உங்களுக்கு பணம் தரணுமா? அவன் பேர்லாம் தெரியாது. உள்ள போயிருக்கான், வருவான். அவன்கிட்ட எப்படி 5 கோடி இருக்கும்? 5 கோடியா? அதான் சொல்றேன், அவன் இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனா. அவன்கிட்ட இவ்ளோ பணம், அதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. அவனுக்கு பேங்கே சிறப்பு மரியாதை கொடுக்குது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே பேங்கில் இருந்து விஷ்ணு ஒரு பேக்குடன் வெளியே வந்தான். நேராக வந்து அந்த பேக்கை காலிங்காவிடம் கொடுக்க அவன் பக்கத்தில் இருந்த பூர்ணிமாவை அவன் கண்டு கொள்ளவில்லை. இதோட சந்தியா கடன் முடிஞ்சது. இனிமே அவ பக்கம் நான் உன்னை பார்க்க கூடாது எப்பவும். அதெல்லாம் இருக்கட்டும். இங்க நம்ம பையன் கணக்கு தப்பா போட்டான்.
2 கோடி அளவுல பணம் நமக்கு அவ தரணும், அதை மொத்தமா தந்துரு. நீ சொன்ன பணத்தை கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், கிளம்பு. அப்படின்னா தொடர்ந்து அந்த பிள்ளைக்கு நான் தொந்தரவு கொடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப தப்பா இருக்கு. இவ்வளவுதான் நீ கேட்டது, அதை கொடுத்தாச்சு. இதோட முடிச்சுக்க. வேற எவ பேச்ச கேட்டு ஆடாத. டேய், என்ன பேசிட்டு இருக்க? சொல்றது புரியலையா? 2 கோடி எடுத்துட்டு வா, இல்ல வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு வாங்கின கடனுக்கு கஷ்டப்படணும். விஷ்ணுவின் யாழி டாலர் சிவப்பு நிறத்தில் ஜொலித்தது. கடைசி வார்னிங் தரேன், அப்படியே போயிடு. டேய், எனக்கு வார்னிங் தெரியா? காலிங்காவின் 2 அடியாட்கள் இறங்கி விஷ்ணு முன் வந்து நிற்க, காலிங்கா 80 லட்சம் ரூபாய் இருந்த பேக்கை எடுத்து காரில் போட்டான். டேய், இந்த காசை தவிர்த்து நீ எனக்கு 2 கோடி கொடுக்கணும். பசங்களா, அவன் கைய உடைச்சு எனக்கு கொண்டு வந்து தாங்க. முதலில் வேகமாக விஷ்ணுவின் கையை பிடிக்க முயன்றவனின் கைகளை திருவி அதே நொடியில் உடைத்தான் விஷ்ணு. உடைப்பட்ட கையுடன் அவன் கதறி கீழே விழ, இன்னொருவனுக்கு வயிற்றில் ஒரு அடியும் தாடையில் ஒரு அடியும் பலமாக விழுந்தது. சுற்றி இருந்த கூட்டமே அமைதியானது. காலிங்கா திகைத்து போய் நின்றான். கை உடைந்த ஒரு அடியாள் இன்னும் கத்திக்கொண்டே இருக்க, அவனை ஓங்கி உதைத்ததில் சத்தம் அடங்கியது. பூர்ணிமா பயந்து கணவனுடன் பின் நகர்ந்து சென்றாள். அவளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாத விஷ்ணு காலிங்காவை நெருங்கினான். வேண்டாம், நாங்க யாருன்னு தெரியாம கை வச்சுட்ட. நீயும் நான் யாருன்னு தெரியாம தான் பண விஷயத்துல என் கூட விளையாடிட்ட. சரி விடு, அவ கடன் இதோட முடிஞ்சது. இனி தொந்தரவு செய்ய மாட்டேன். இதுவே வேற ஆளா இருந்தா கை உடைஞ்சிருக்கும். அதிக பணத்தையும் உனக்கு தந்திருக்கணும். அவங்க கஷ்டத்துல நீ குளிர் காஞ்சிருப்ப. அடுத்த தடவை இதை நீ யார்கிட்டையும் செய்யாத அளவுக்கு ஒரு பாடம் உனக்கு கத்து தரப்போற. காலிங்காவை சுலபமாக கீழே தள்ளி அவனின் கையை மடக்கி பிடித்த விஷ்ணு அதை உடைக்க தயாராக இருந்தான். வேண்டாம், இடம் தெரியாம விளையாடுற. நாங்க காலிங்கா கையை விஷ்ணு உடைத்திருந்தான். எபிசோட் 20. காலிங்கா கை உடைந்து தரையில் கதறினான். ஆனாலும் அவன் ஆணவம் ஓய்ந்து போகவில்லை. என்னோட கேங் பத்தி தெரியாம என் மேல கை வச்சிட்ட. என்னோட கேங் லீடர் மாணிக்கம். ஆமா, அவர் ஒண்ணு சும்மா விட மாட்டாருடா. மாணிக்கமா? ஆமா. மாணிக்கம் வாத்தியாரோட பரம விரோதி. அதை கேட்டதும் விஷ்ணுவுக்கு வேறு சில யோசனைகள் மனதில் தோன்றின. நீ மாணிக்கத்தோட ஆளுன்னு சொன்னதால எனக்கு வேற ஒரு தண்டனை உனக்கு கொடுக்கலான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? யாருடா நீ? உன்னோட யம. கை உடைந்து எழுந்து நின்ற காலிங்காவை நெருங்கிய விஷ்ணு அவனின் உடல் பகுதியில் சரியான இடத்தில் நேர்த்தியாக அடிக்க, காலிங்காவின் மொத்த உடலும் செயல் இழந்து போனது. தளர்ந்து போய் கீழே விழுந்தான். விஷ்ணுவின் ஒவ்வொரு அடியும் அவன் உடலின் நரம்பை செயல் இழக்கச் செய்தது. இனி வாழ்நாள் முழுக்க காலிங்கா பிணமாகவே வாழ முடியும். விஷ்ணு திரும்பி பூர்ணிமாவை பார்க்க அவள் முகம் பேய் அறைந்தது போல மாறிப்போனது. அங்கிருந்த அடியாட்கள் அனைவரும் எஸ்கேப் ஆகிவிட்டனர். பின்பு விஷ்ணு ஆடி காரில் இருந்த பண பேக்கை எடுத்துக்கொண்டு மீண்டும் பேங்க் உள்ளே சென்றான். பேங்க் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு விரைந்த போது அங்கு சந்தியாவும் பத்மா அத்தையும் இருந்தார்கள். விஷ்ணு வந்ததும் சந்தியா ஆர்வமாய் அவனை வரவேற்றாள். அவளுக்கு போன காரியம் என்ன ஆனது என்று தெரிய ஆர்வம். வா விஷ்ணு, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். நாங்க கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு வந்துடுறோம் அத்தை. சரி, பேசிட்டு வேகமா வாங்க. சந்தியாவும் விஷ்ணுவும் சாலையில் நடந்து கொண்டே பேசினார்கள். என்ன ஆச்சு விஷ்ணு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனி பயப்பட வேண்டாம் சந்தியா. உன் மேல எந்த கடனும் இல்ல. அப்புறம் நீ ஏதாச்சும் நல்ல வேலைக்கு போய் உன் வாழ்க்கைய பாரு. ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு. நீ இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது. சந்தியா கண்களில் காதல் வெளிப்பட்டது என்றாலும் அவள் மேல் அந்த மாதிரியான எண்ணங்கள் எதுவும் விஷ்ணுவிடம் இல்லாததால் அவன் அதை தவிர்த்தான். அடுத்த தடவை உன்னோட பாய் ஃப்ரெண்ட தேர்வு செய்யறப்போ நல்லவனான்னு அவனை கொஞ்சம் சோதிச்சு முடிவு பண்ணு. இந்த பதிலிலிருந்து அவள் மேல் விஷ்ணுவுக்கு எந்த காதலும் இல்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அதே நேரத்தில் விஷ்ணு போனிற்கு பல்லவியின் அழைப்பு வர அவன் அட்டன் செய்தான். விஷ்ணு, நீ வில்லால இருந்து போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா. ஏன் விஷ்ணு? அம்மா அப்பாவுக்கு அங்க செட் ஆகல பல்லவி. அதோட அவங்க தான் பழைய வீட்டுக்கு போலான்னு முடிவு செஞ்சுட்டாங்க. ஓ, ஓகே. பல்லவி குரலில் தெரிந்த ஏமாற்றத்தை விஷ்ணு உணர்ந்தான் என்றாலும் அவன் வேறு எதையும் அவளிடம் கூறவில்லை. போன் கட் ஆனது. நீ இந்த பொண்ணு தான் காதலிக்கிறியா விஷ்ணு? விஷ்ணு வெறும் சிரிக்க மட்டுமே செய்தான். அது உண்மைதான் என்றாலும் இன்னும் அவர்கள் காதலர்களாக யாரிடமும் தங்களை அறிமுகம் செய்து கொள்ளவில்லை. அங்கிருந்து இருவரும் வீட்டிற்கு செல்ல சதாசிவம், பாஞ்சாலி, பத்மா, சந்தியா, விஷ்ணு உணவருந்துவிட்டு கிளம்பினார்கள். விஷ்ணு அவன் அறைக்கு சென்று படுத்தான்.
என்ன நடக்குதுன்னே தெரியாம வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. பல்லவியும் வருத்தப்படுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். யாழி டாலரை தொட்டு பார்த்துவிட்டு கண்களை மூடி தூங்கினான் விஷ்ணு. கனவுலகில் மூழ்கினான். அதே கடற்கரை, அதே பெண் தோன்றினாள். அவளிடம் பேச முற்பட சதாசிவம் விஷ்ணுவை எழுப்பினார். விஷ்ணு, சக்கரவர்த்தி அந்த கம்பெனில கேட்டு உனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. கொஞ்சம் வேகமா எழுந்து கிளம்பு. சக்கரவர்த்தி பொண்ணு கீழே கார்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, அந்த பொண்ணா? அவ ரொம்ப பேசுவாளே. விஷ்ணு வேகமாக குளித்து முடித்துவிட்டு உடைகளை போட்டு தயாராக. அவனிடம் இருப்பது பழைய உடைகள்தான். இன்டர்வியூ போறடா, வேற எதுவும் நல்ல ட்ரெஸ் இல்லையா? என்கிட்ட இருக்கிறது இதுதானே, வேற எதுவும் இல்ல. நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோட் சூட் வாங்கின ஞாபகம் இருக்கா விஷ்ணு? ஜெயில் உள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த பிரச்சனை நடப்பதற்கு முன்பு வேலைக்காக ஒரு கோட் சூட் வாங்கின ஞாபகம் விஷ்ணுவுக்கு இருந்தது. அது பழைய ஃபேஷன்மா. ஆனா அதை வாங்கி ஒரு நாள் கூட நீ யூஸ் பண்ணல. விஷ்ணு அலமாரியில் இருந்த அந்த சூட்டை எடுத்து உடுத்தி வெளியே வர, இப்படி போலாம் நீ. அதே நேரத்தில் கீழே காரில் உட்கார்ந்து ரம்யா விஷ்ணு வர காத்திருக்க நொடிக்கு நொடி கையில் கட்டிய வாட்ச் பார்த்து கோபம் கொண்டாள். அப்பா ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு கொடுக்கறாரு? அதுவும் இவ்வளவு சீப்பான ஆட்களை கூட்டிட்டு போக என்ன அனுப்பியிருக்காரு? கோபத்தில் போனை எடுத்து சதாசிவத்திற்கு கால் செய்தாள் ரம்யா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் காத்துட்டு இருக்கணுமா? மேனர் சுத்தமா இல்லாத ஆட்களோட அப்பா ஏன் பேசுறாங்கன்னு தெரியல. வேகமா உங்க பையனை அனுப்புங்க. அந்த கால் பேசி முடிக்க சதாசிவம் மனதளவில் உடைந்து போனார். அவர் முகத்தில் தெரிந்த ஏமாற்றத்தை கவனித்த விஷ்ணு, என்னாச்சுப்பா? ஒண்ணுமில்ல, நீ கிளம்பு. அந்த பொண்ணு வெளியே காத்துக்கிட்டு இருக்கா. அவள்தான் பேசி இருக்கிறாள் என்று புரிந்து கொண்ட விஷ்ணு வெளியே ரம்யா கார் அருகே போக, இது என்ன ட்ரெஸ்? 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ட்ரெஸ். ஆனா இப்பதான் தடவை போடுறேன். அவுட் ஆஃப் ஃபேஷன். விஷ்ணு முன் சீட்டில் ஏற முற்பட்ட போது, ஹலோ, பின்னாடி உட்காரு. ஓகே. பின் கதவை திறந்து உள்ளே ஏறும் முன் ரம்யா காரின் ஆக்சிலேட்டரை அழுத்த கார் வேகமாக முன் நகர்ந்தது. நல்ல வேளையாக விஷ்ணு ஏறி உட்கார்ந்திருந்தான். அதற்கு கோபம் எதுவும் படாமல் விஷ்ணு அமைதி காத்தான். ஹலோ, ஆபீஸ்ல யார்கிட்டயும் எதுக்காகவும் என்ன உனக்கு தெரியும்னு சொல்லிடாத, ஓகேவா? ஓகே. எதை நம்பி ஜெயில இருந்து வந்தவனுக்கு வேலை கொடுப்பாங்கன்னு அப்பா நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. விஷ்ணுவை அவமானப்படுத்த இதை அவள் கூறியிருந்தாலும் விஷ்ணு அதற்காக கோபப்படவில்லை. ரம்யா இப்படிப்பட்ட பெண்தான் என்று அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். கார் அந்த 10 மாடி கொண்ட கெமிக்கல் நிறுவனத்தை அடைந்தது. இது அவங்களோட குடும்பத்துக்கு சொந்தமான கம்பெனி தானே? ஆமா, நம்பர் 1 பணக்காரங்க. இங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெருமிதம் எப்பவுமே இருக்கும். அப்புறம் நீ, உனக்கு எப்படி இங்க வேலை கிடைக்கும்னு தான் தெரியல. அவனுங்க வேலை கொடுத்தாலும் இவளே அது வேணான்னு சொல்லிடுவா போலயே. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எதுக்காகவும் எப்பவும் என்ன உனக்கு தெரியும்னு நீ சொல்லக்கூடாது. ஞாபகம் இருக்கு. காரை பார்க் செய்துவிட்டு ரம்யா முன்னால் நடக்க விஷ்ணு அவளை பின்தொடர்ந்து வந்தான். எதிரே ஒரு அழகான வாலிபன் நிற்க, அவன் ரம்யாவின் கசின் கதிர். ஏய் ரம்யா, என்ன நீங்க ஆபீஸ் வந்துட்ட? லீவ் தானே உனக்கு? அது ஒரு பெரிய கதை. இருவரும் பேசிக்கொள்ள விஷ்ணு ஒதுங்கி நின்றான். இவன் தான் அந்த ஜெயில இருந்து வந்தவனா? ஆமா, இவன் தான். என் அங்கிள் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் உதவி செய்யறாரு. இவனோட அப்பா என் அப்பா கூட ஆர்மில இருந்திருக்கான், அதான். ஆனா இவங்க அப்பாவும் ஒரு டம்மி தான், இவனை போலவே. கதிர், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அவன் இன்டர்வியூல செலக்ட் ஆகக்கூடாது. அவன் ஜெயிலுக்கு போன காரணம் இல்லாம வேற ஏதாச்சும் வச்சு அவனை வெளியே துரத்திடு. நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு. இதெல்லாம் விஷ்ணுவுக்கு கேட்டுவிடக் கூடாது என்று ரகசியமாக இருவரும் பேசினார்கள் என்றாலும் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் விஷ்ணுவிற்கு தெளிவாக கேட்டது. கொஞ்ச நாளாகவே, அதாவது யாழி டாலர் அணிந்ததிலிருந்தே விஷ்ணுவுக்கு சின்ன சின்ன சத்தங்கள் கூட தெளிவாக கேட்டது. கதிர் விஷ்ணுவை அழைத்து கொண்டு போய் இன்டர்வியூக்காக மற்றவர்கள் காத்திருந்த இடத்தில் உட்கார வைத்துவிட்டு இன்டர்வியூ நடக்கும் இடத்திற்கு சென்றான். இவனும் நம்மள இன்டர்வியூ பண்ண போறானா? அதுக்குத்தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செலக்ட் ஆக கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்கிறானுங்க. சரி, பாத்துக்கலாம். இன்டர்வியூ அறையிலிருந்து வெளியே வந்தாள் ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப் பெண். எல்லாரும் உங்க ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுங்க. அந்த இன்டர்வியூக்காக காத்திருந்த அனைவரும் சென்று ரெஸ்யூம் கொடுக்க விஷ்ணு மட்டும் அப்படியே உட்கார்ந்திருந்தான். உங்க ரெஸ்யூம் என்கிட்ட அதெல்லாம் இல்ல. ஓகே சார், உங்க பேர் சொல்லுங்க. விஷ்ணு. ஓகே, நான் கூப்பிடுறப்ப நீங்க வந்தா போதும். அந்த பெண் உள்ளே சென்று விட இன்டர்வியூக்காக காத்திருந்த இளைஞன் விஷ்ணுவிடம் பேச்சு கொடுத்தான். நீங்க எந்த யூனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சீங்க? ஏன் கேக்குற? என்ன சொல்றீங்க? இது டாப் மோஸ்ட் கம்பெனி. பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சாதான் வேலையே கிடைக்கும். நான் இங்க லோக்கல் காலேஜ் தான். நான்லாம் பரவாயில்ல, உன்னை விட நல்ல காலேஜ் தான், பிரச்சனை இல்ல. அந்த இளைஞன் நமக்கு கீழேயும் ஒருத்தன் இருக்கான்னு சந்தோஷப்பட்டான். உள்ளே ஒவ்வொருவராக இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்டனர். அடுத்த முறை அந்த பெண் வெளியே வந்து, மிஸ்டர் விஷ்ணு, நீங்க வரலாம்.
விஷ்ணு உள்ளே சென்று 3 இன்டர்வியூ செய்யும் ஆட்களுக்கு முன்பு உட்கார்ந்தான். அதில் கதிரும் ஒருவன். சோ விஷ்ணு, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விஷ்ணு எதையும் மறைக்காமல் அவன் ஜெயில் போனது முதற்கொண்டு அவர்களிடம் கூறி முடித்தான். எந்த நம்பிக்கையில ஜெயில் போன ஆட்களை இங்க வேலைக்கு எடுப்பாங்கன்னு நினைச்சு வந்தீங்க? ஜெயிலுக்கு போனவங்க எல்லாருமே கெட்டவங்க, அவங்களுக்கு வேலை தரக்கூடாதுன்னு எங்கேயும் சட்டம் ஒன்றும் இல்லையே. அதுவும் ஜெயில் மனுஷன் திருந்துறதுக்கான இடம். திருந்தி வெளியே வர்றவனுக்கு அவன் தகுதிக்கு ஏத்த வேலை கொடுக்கறது தப்பில்ல. நீ ஜெயில இருந்து வந்ததால மொத்த ஜெயில் கைதிகளுக்கும் சர்டிபிகேட் கொடுக்குறியா? வார்த்தைக்கு வார்த்தை விஷ்ணு ஜெயில இருந்து வந்தவன் என்று சொல்லியே அவனை கீழே தள்ள முயற்சி செய்தான் கதிர். நான் சர்டிபிகேட்லாம் கொடுக்கல சார், ஜஸ்ட் சில உண்மைகளை உங்க முன்னாடி வைக்கிறேன். நீ எந்த விதத்துல இந்த வேலைக்கு தகுதியானவன் நினைக்கிற சொல்லு. வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் என்னோட தவறுகளை பார்த்து இதை நீங்க முடிவு செய்யணும். அனுபவம் இல்ல, அதுக்காக வேலைக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்ல மாட்டேன். எந்த வேலையா இருந்தாலும் அதுல என்னோட பெஸ்ட் கொடுப்பேன். என்ன பொய் வேணாலும் சொல்லலாம் விஷ்ணு. ஏன்னா ஜெயில இருந்து நீ வந்த போதே தெரியும் நீ என்ன பொய் வேணாலும் சொல்லி வேலை வாங்க தயாரா இருப்பன்னு. பொய் எல்லா இடத்துலயும் உனக்கு உதவாது. இதை சொல்லி முடித்த கதிர் கைகளை தூக்கி தோள்பட்டை வலியை காட்ட உள்ளே இருந்த ஆபீஸ் ஸ்டாஃப் பெண் வந்து கதிருக்கு தோள்பட்டையில் மசாஜ் செய்ய அது விஷ்ணுவுக்கு கோபத்தை தூண்டியது. விஷ்ணுவின் யாழி டாலர் பச்சை நிறத்தில் ஜொலிக்க, நான் இப்ப பொய் சொல்லல, அப்புறம் உன் முன்னாடி ஒரு உண்மையை சொல்ல போறேன். ஆண்மை தன்மை இல்லாம நைட்ல வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி முகத்தை பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கும்? என்ன பேசுற நீ? உனக்கு ஆண்மை தன்மை இல்லைன்னு சொல்ற. கதிர் எழுந்து கோபத்தில் டேபிளை தட்டினான். எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி பொய் என் முன்னாடியே சொல்லுவ? இது பொய் இல்ல, அது உனக்கும் தெரியும். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அதுல உண்மை என்னன்னா, ஒண்ணு ஏதாச்சும் அனாத ஆசிரமத்துல இருந்து அந்த குழந்தைய தத்தெடுத்திருப்ப, இல்ல அது வேற ஒருத்தனோட புள்ளையா இருக்கும். கதிர் இடிந்து போய் உட்கார்ந்தான். யாருக்கும் தெரியாத உண்மையை இவ்வளவு சாதாரணமாக விஷ்ணு சொல்லிவிட அவமானத்தால் கதிர் உட்கார்ந்தான். நீ ஒரு சீப்பான ஆள், உனக்கு இங்க வேலை இல்ல. ஓகே. விஷ்ணு எழுந்து அந்த அறையை விட்டு செல்லும் முன் ஒரு குரல் அவனை நிறுத்தியது. விஷ்ணு. யார் அது என்று தெரியாமல் விஷ்ணு அவரை பார்க்க, உங்களுக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை தரோம், இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். சார், அவன் இவ்வளவு பேசின பிறகும் அவனுக்கு வேலை கொடுப்பீங்களா? என்னையவே கேள்வி கேட்பீங்களா கதிர்? உங்க வேலையை ஒழுங்கா பாருங்க. உங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் விஷ்ணுவுக்கு வேலை, அவரை கவனிச்சுக்கோங்க. நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க விஷ்ணு. குமார் இந்த கம்பெனியின் ஜெனரல் மேனேஜர். இவருக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவனுக்கு வேலை கொடுத்துட்டாரு. கதிர் மனதளவில் உடைந்து போனான். அவனுக்கு விஷ்ணுவின் மேல் வன்மம் அதிகமானது.